இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாலை வேளை ஆராதனையில் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்திலும் முதலாவது பாகத்தை முதல் முறையில் யூடியூப்பில் கேட்கிறவர்கள், இந்த காணொலிக்கு வந்தவர்கள் முதலாவது பாகத்தை கேட்கும்படியாக தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது பாகத்தினுடைய முகவுரை என்னவென்றால், காலையிலே பார்த்தோம், தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. ஆவி ஆத்மா சரீரத்தில் நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். முதல்ல அந்த மனுஷன் சுய தீர்மானம் எடுத்தான், தனி மனித ஒழுக்கத்தின் அடிப்படையில். அதற்கு ஒரு சோதனை வந்தது, அதை ஜெயித்தான். அதோடு கூட அல்லாமல் கர்த்தர் அந்த நாளிலிருந்து தானியேல் 1:17 அவனுக்கு விசேஷ கிருபைகளை ஞானத்தையும் கர்த்தர் கொடுக்க ஆரம்பிக்கின்றார். இதெல்லாம் குறித்து காலையிலே பார்த்தோம். இப்பொழுது இரண்டாவது பகுதியில் இதை தானியேல் எப்படி சரீரத்தை ஜெயித்தான், ஆவி ஆத்மாவை எப்படி ஜெயிக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ராஜ்யத்தினுடைய நீதிகளை நாம் அறிந்தால் மட்டும்தான் தேவனுடைய ஒத்தாசை நமக்கு லகுவான விதத்தில் வரும். இல்லாவிட்டால் நம் ஜெபத்தோடு நிறுத்தி கொள்வோம். ஜெபம் என்றாலும் நம் தேவைகளுக்காகவும் நம்முடைய குறைகள் நிறையாக்கி கொள்வதற்காகவுமே நம்ம காணப்படுவோம். அதுக்கு மேலே ஒரு அங்குலம் உயராது, வளராது. இதை முடிந்த உடனே நம்முடைய சந்ததியாருக்காக ஜெபிப்போம். இப்படியாக நமக்கு தேவைப்படுகிற ஜனங்களுக்காக ஜெயிப்போம். ஆனால் சத்தியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நிலுவையில் இருக்கிற வரை, அல்லது கடைபிடித்து நாம் வாழ்கிற வரை, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு நாம் தூரமாக இருக்கிற ஜனங்களாய் காணப்படுவோம். அதான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய நீதியையும் தேடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த நீதியை தேடுகிற முகாந்திரத்தில் தான் நம்ம காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால், இந்த மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டையில் காணப்படுகிறான். அந்த பிரதிஷ்டை அவனுக்கு என்ன செய்கிறது என்று கேட்டால், ஒரு நல்ல உயர்வை கொடுக்கிறது. அந்த நல்ல உயர்வு என்னவென்று கேட்டால், வித்தியாசமான விதத்தில், எதிர்பாராத விதத்தில் தேவனுடைய மிகப்பெரிய ஈவுகளை இந்த மனுஷன் பெற்றுக்கொள்கிறான். இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். டேலண்டட், நாட் கிஃப்டட், டேலண்டட். என்ன, அதன் பிறகு அந்த இடத்துல வரம் கிரியை செய்ய ஆரம்பிக்க, தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். எவ்வளவாய் கர்த்தருக்கு என்று நீங்கள் உத்தமமாய் நிற்கிறீர்களோ. நிறைய பேர் நிறைய பிரதிஷ்டை செய்வாங்க. சில பேர் தாடி வைப்பாங்க, சில பேர் தாடி எடுக்க மாட்டேன்னுவாங்க, சில பேர் எடுத்து தாடியை வைக்கிறேன்னு பிரதிஷ்டை பண்ணுவாங்க, எடுக்கிறேன்னு பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அதெல்லாம் முக்கியம். எத்தனையோ பிரதிஷ்டை இருக்கும். ஆனால் பரலோகம் எதற்கு மறு உத்தரவு கொடுக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். தலைமை போதுகிற பிரியப்படுத்துவதற்காக அதே வஸ்திரத்தில் அதே சாயலில் நம்ம காணப்படுகிற பொழுது ஒரு அமைப்பின் கீழ் நம்ம இருப்போம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எந்த வஸ்திரத்தை நான் சொல்ல இங்கே இல்லை, பொதுவாக சொல்கிறேன். இப்போது தலைமை போதகர் என்ன வஸ்திரம் அணிந்திருக்கிறார்? அவர் வெள்ளையமாக இருந்தால் எல்லோரும் வெள்ளையமாக இருப்பாங்க. அவருக்கு என்ன நினைப்பார்னா, எந்ததோ கோயிலுக்கு போகிறவங்களாம் என்னென்னோ கலரில் இருக்கான், நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், பெண் வசம் தரிக்கணும். இது முழுக்கவுமே மனுஷனுடைய கற்பனை. இதுக்கு உலகமே இதை ஃபாலோ பண்ணலாம். என்ன, ஆனால் இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது என்று கேட்டால் 2 வசனம் இருக்கிறது. வெண் வஸ்திரம் தனித்திருப்பாயாக, தலைக்கு என்ன வைப்பாயாகன்னு, அது ஒன்று வைத்துக்கொண்டே ஓட்டி கொண்டிருக்கிறார். ஒரு பிரதிஷ்டை நீங்கள் செய்கிற பொழுது பொருத்தனை வேற, பிரதிஷ்டை வேற. பொருத்தனை என்பது நீங்கள் விரும்பி செய்கிறது. பிரதிஷ்டை என்பது தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பம், நம்முடைய வாழ்க்கை குறித்து என்ன என்பதை அறிந்து கொள்வதுதான் பிரதிஷ்டை. யாரோ உடுத்துறாங்கன்னா அவங்கள குறித்து தேவனுடைய திட்டம் அப்படியா இருக்கும். அதனால் அவர்கள் உடுத்துகிறார்கள், அல்லது உடுத்துகிறதை கழட்டுகிறார்கள். நகையாக இருக்கட்டும், நட்டாக இருக்கட்டும், பொட்டாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், புஷ்பமாக இருக்கட்டும், வெள்ளையாக இருக்கட்டும், நொல்லையாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அதை தான் நம்ம செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தனித்து வாழ கற்றுக்கொள்ளும்படி ராஜ்யம் நிர்பந்திக்கிறது. யாரையும் சேர்ந்தும் இல்லை, சார்ந்தும் இல்லை. நீங்களாக இருக்க வேண்டும். ஆனால் அது கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். நானா இருக்கிறேன் என்று சொல்லி எதையாவது ஒரு ஏடகமாக செய்துவிட்டு குண்டகத்தை விளைவித்து கொள்ளக்கூடாது. அது நம்ம கத்திக்கு, அந்த கத்தி நம்மளுடைய கழுத்துக்கே பதம் பார்த்து விடும். நியாயமாக இருக்க வேண்டும், ஞானமாக இருக்க வேண்டும், ராஜ்யத்துக்குரியதாக இருக்க வேண்டும். இப்பொழுது இது ஒரு பெரிய மௌடிகமாக காணப்படும். முதல் வருஷத்துலேருந்து கடைசி வருஷம் வரை வெள்ளையாக இருக்கிற பொழுது எல்லாரும் என்னுடைய கற்பனைகளை, அல்லது என்னுடைய உபதேசத்துக்கு உட்பட்ட ஜனங்கள் எப்படி இருப்பாங்க. அப்புறம் நாளடைவில் பலிபீடத்துக்கு என்ன வந்துவிடுன்னு கேட்டால், நிறம் மாறி வருகிறவர்களை வித்தியாசம் பார்க்கவும், அந்த நிறத்தில் நிர்பந்தப்படுத்தும். 100 பேர் இருக்கிற சபையில் 80 பேர் வெள்ளையில் வராங்க, 20 பேரையும் வெள்ளையை ஆக்கிடுவாங்க வஸ்திரத்தில்.
அதில் ஒருத்தன் கலராக வந்தானாக்கா 99 பேரும் போய் சூழ்ந்தவனுக்கு இந்த மீட்டிங் முடிச்சோடனே அவனுக்கு ஒரு மீட்டிங் போட்டு அவன் வந்தால் அடுத்தது வேலையில் வரணும், இல்லைன்னா வரவே கூடாது, அந்த மாதிரி ஆகிடும். ஐயா அம்மா அவனு தெரிந்து கொள்ளுங்க, உங்கள் பிரதிஷ்டைக்கு பரலோகம் மறு உத்தரவு கொடுக்க வேண்டும். போதகன் அல்ல, தலைமை அல்ல, பலிபீடம் அல்ல, தலைமைத்துவம் அல்ல, பரலோகம் மறு உத்தரவு கொடுக்க வேண்டும். அந்த பிரதிஷ்டை கர்த்தருடைய அங்கீகாரத்துக்குள் இருக்க வேண்டும். தேவ சமூகம் அதை அதிகம் அங்கீகரிக்க வேண்டும். வெறும் நீங்கள் மனுஷனுடைய உபதேசங்களை கற்பனை வைத்து நீங்கள் செய்கிற பொழுது அது மிகப்பெரிய ஒரு பொல்லாப்பை கொண்டு வரும். யார் இது மாதிரி அணிந்து இருந்தாலும் அல்லது யார் அதை பின்தொடர்ந்தாலும் திருவிந்துக்கு கூட நீங்கள் வெள்ளை போட மாட்டீங்களான்னு. வெள்ளையில் என்னையா இருக்கு? வெள்ளையில் அழுக்கு தான் ஆகும். உள்ளான வஸ்திரம் வெண்மையாக இருக்கா? ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படி இருக்கிறது? அந்த அலங்காரம் எப்படி இருக்கிறதா? புறம்பே காணப்படுகிற அலங்காரங்களை குறித்த முக்கியத்துவம் கொடுத்து 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 அது மார்க்கத்தானாய் மாற்றுமே தவிர ராஜ்யத்துக்குரியவனாய் மாற்றாது. நீங்கள் எந்த சபை என்று பார்த்தாலே சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு எல்லாம் மனுஷ கற்பனைகளே வருகிறது. ஏதோ நம்ம கௌரவமாகவும் உடுத்தணும், ஞானமாகவும் உடுத்தணும், நீதியாக உடுத்தணும், நியாயமாக உடுத்தணும், நம்ம ஒரு மாயமான தாழ்மையில் ஏழ்மையை போல காட்டி கொண்டு உடுத்தக்கூடாது, அல்லது செல்வத்தை போல நம்ம உடுத்தக்கூடாது. இல்லாதவன் இருக்கப்பட்டவனை போல பாவிக்கிற உலகம் இது. இருக்கப்பட்ட இல்லாதவனை போல காண்டுகிறான். நிறைய சம்பாதம் வருகிறவன் குறைத்து சொல்லுவான், குறைத்து சம்பாதிக்கிற நிறைய சொல்லுவான். சாதாரண காரியம். தேவ சமூகத்திலுமா அப்படி ஏதோ அவர்கள் உடுத்தி கொண்டு வருகிறார்கள். இது அல்ல விஷயம். நீங்கள் உடுத்து இருக்கிற உடுப்பு பரலோகம் அது பிரதிஷ்டையாய் காணப்படும் என்று சொன்னால் உண்மையிலே மறு உத்தரவு தனிப்பட்ட விதத்திலே வரும். நீங்கள் பரலோகத்தோடு இணைக்கப்படுவீங்க. பூலோகத்தில் இருக்கிற பொழுதே சொல்லுகிறேன், அது பிரதிஷ்டை. அந்த பிரதிஷ்டையின் வழியில் நீங்கள் தேவனை சேவிக்கிறீர்கள், உங்கள் ஜபத்தில் அல்ல. அப்பொழுது கர்த்தர் போகிற இடமெல்லாம் கூட இருக்கிறார், போகிற இடமெல்லாம் கூட இருக்கிறார். ஆபிரகாமுடைய பிரதிஷ்டையை எடுத்து சொல்லுகிற பாருங்கள், என்ன உயிரே போனாலும் நான் என் ஜனத்தோடு போக மாட்டேன்ற பிரதிஷ்டை. செத்தோம் நம்ம. இதுவரை சண்டை போட்டு பங்கு தராதாலும் இப்போ பங்கு தரேன்றான். ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது ப்ராப்பர்ட்டியும். தராது. அது காற்றுலே நம்ம நார் எடுக்கிற மாதிரி, அந்த நாரில் கயிறு திரிக்கிற மாதிரி நம்ம வீட்டில் வாங்கிறதுக்கு. நான் சொந்த வீட்டில் என்னமோ காரணத்தில் அவங்க வேணான்றாங்க, தரல, அப்படியே ஓடிச்சு 25 வருஷம். நானும் குடு கிழவி அந்த ரேஞ்ச் ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன், உதாரணம் சொல்கிறேன். இப்போ திடீர்னு ஒரு ஞானோதயம் வருது கூட பிறந்ததுங்களுக்கெல்லாம். எவன் ஜபம் பண்ணானோ என்ன புத்தி வந்துச்சோ தெரியல, தரேன்றான். இப்போ இந்த பிரதிஷ்டை இப்படி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க, போவோமா போக மாட்டோமா? பிரதிஷ்டை டசன்ட் fetch you any monetary aspects. Your dedication, it is not going to fetch you any monetary aspects, but divine aspects. உங்களுக்கு உலக பிரகடன பொருளாதாரத்தை அந்த பிரதிஷ்டை கொண்டு வருமானு கேட்டால் அது இருக்கிறதையும் வாரி கொண்டு போகும். அந்த பிரதிஷ்டை இருக்கிறதையும் அந்த பிரதிஷ்டையை பார்த்தாலே வர வருமானம் நின்றோம். அல்லது அந்த வர வருமானம் இல்லைனாலும் நமக்கு முகஸ்துதி கூட இருக்காது, ஜனங்களுக்கு பிடிக்க கூட பிடிக்காது. ஆனால் தேவன் மிக மனரமயமாக இருப்பார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உண்மையிலே அப்பட்டமான ஆன்மீகத்தை நான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன், போதித்து கொண்டிருக்கிறேன். சொல்லிக் கொடுக்கல, போதிக்கிறேன். உங்களை கண்டா யாருக்கும் பிடிக்காது, சம்மந்தப்பட்டவர்களுக்கு பிடிக்கும். உங்களுக்காய் காத்திருக்கிற குடும்பங்கள் விரலுட்டு எண்ணிடலாம். உங்களை வெறுக்கிற குடும்பங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காது இருக்கும். கிட்ட அப்படியே ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி போகும். அப்படியா என்ன பண்ணா? ஒன்றுமே இல்லை. என்னை இப்படி சொல்லிட்டாரு, என்ன அப்படி சொல்லிட்டாரு, என்ன இது பண்ணிட்டாரு, என்னென்ன பண்ண உடனே எது பண்ணிட்டாரு இந்த மாதிரி சொன்னால் என்ன ஆகும்? பாலியலுக்கு போவோமா? ஐயா அப்படிலாம் இல்லை, கடுமையாக பேசிட்டார், அவ்வளோதானே பேசுனா. ஆனால் எப்படி அப்படி பேசலாம்? இது மாதிரி இருக்கும். ஸோ பிரதிஷ்டையினுடைய பலன் இப்படி தான் இருக்கும். உங்கள் பிரதிஷ்டை பரலோகம் மறுவுத்துறை கொடுக்குதுன்னா முதல்ல நீங்கள் சகிப்புத்தன்மைக்குள்ளே வரணும். அந்த பிரதிஷ்டை பரலோகம் அங்கீகரிக்கிறது. ஒரே காரியம் உமிழத்தக்கதான பிரதிஷ்டை. அந்த பிரதிஷ்டைக்கு எந்த விதமான பாதுகாப்பும் தேவ சமூகம் கொடுக்காது. பிரதிஷ்டைக்கு பாதுகாப்பை எடுத்துக்கொள்ள வேண்டியது மனுஷன் அல்லது தேவனுடைய பிள்ளை, விசுவாசி. இவங்கள் தான் இந்த பிரதிஷ்டைக்கு பாதுகாப்பை எடுத்துக்கொள்ளணும், பிரதிஷ்டையை காத்து கொள்ளணும், பிரதிஷ்டையில் பயணப்படணும். பிரதிஷ்டை இதுக்கும் வெளியரங்கமான எந்த தோற்றத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. சிம்சோன் நசரேய விரதன் பூண்டவனா இருக்க வேண்டும் என்று தேவ கட்டளை, அவன் விரும்பி வரல. அது சரி, அது ஒருவேளை அந்த பிரதிஷ்டை தீட்டுப்படும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் என்னாகம் புஸ்தகத்தில் வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஆனால் பிரதிஷ்டை தீட்டுப்படுகிறது, அதை குறித்த எந்த விதமான அக்கறையும் இல்லை. அதில் தான் ஆரம்பிக்கிறது.
நம்ம பார்க்கறதெல்லாம் பலன்களை பார்க்குறோம். சிம்சன் மனைவியை பார்த்தான், அந்த பெண்ணை பார்த்தான், விரும்பினா, கண்களுக்கு பிரியமாக இருந்தது, விடுகதை வந்தது, அதை எடுத்து தாய் வீட்டு யார்கிட்ட சொல்லிட்டா, நஷ்டமாயிடுச்சு, கோவப்பட்டு போயிட்டா, வேறு பெஞ்சாதி ஆயிட்டா, இதெல்லாம் நான் கடன்னு சொல்லிட்டு போகிறேன். இதெல்லாம் பலன்கள். பிரதிஷ்டை தேய்க தேய, மாசுபட 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 பாதுகாப்பு ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையில் போய்கொண்டே இருக்கும். இதில் ஊழியக்காரர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஆரம்ப காலகட்டத்தில் ஜெகஜோதியாக பிரகாசிக்கிறவர்கள் ஆடம்பரம் உள்ளே புகுந்து உடனே பார்க்குற பொழுது எல்லா பிரச்சனைகளும் சகஜ மனுஷனுக்கு வருகிற பிரச்சனைகள் அவன் குடும்பத்தில் இருக்கும். ஆவிக்குரியனா பூமிக்குரியன்னு தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை வரும், கோர்ட் பிரச்சனை வரும், கேஸ் பிரச்சனை வரும், மருத்துவ பிரச்சனை வரும், சமூக பிரச்சனை வரும், பிள்ளைகள் பிரச்சனை வரும், மனைவி பிரச்சனை வரும், சொத்து தகராறு வரும். எல்லா பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்ல, வந்தாலும் எப்படி கையாளுகிறான் என்பதை பொறுத்து இருக்கிறது. இந்த இடத்துல புனிதன் மனிதனாகிட்டு இருக்கிறான். வளர்ச்சியினுடைய ஒரு பகுதி சொல்லுகிறேன். பாதுகாப்பு, உங்கள் பிரதிஷ்டைக்கு நீங்கள் பங்கத்தை விளைவிக்கிற பொழுது அதற்கு பாதுகாப்பு தேவன் தருவதே இல்லை. அன்று முதல் இன்று வரை அந்த பிரதிஷ்டையை காத்துக்கொள்வது தான் என்னுடைய தேவபக்தியின் ரகசியம். அந்த பிரதிஷ்டை காத்துக்கொள்கிற பொழுது நான் அந்த பிரதிஷ்டை என்னை மூடும் என்றால் மகிமையிலே மூடும், அபிஷேகத்தில் மூடும், கிருபையிலே மூடும், வார்த்தையிலே மூடும், வல்லமையிலே மூடும். என் அடையாளமே பிரதிஷ்டையாக காணப்படும். உத்தமன் வருகிறான், சொம்பெடுத்து உள்ள வைன்னு சொல்ல மாட்டான். பார்த்தா ஒரு தனி மரியாதை இருக்கும். இது கண்களுக்கு கலிகம் போடுகிறலாம் தெரியாது, அதாவது கண்களின் நிச்சயம் மேற்கொள்ளுகிறதெல்லாம் அடிப்படை ஒழுக்கத்துக்குரிய காரியம். இது பிரதிஷ்டை. டிவி பார்க்க மாட்டேன்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணால் கர்த்தர் தான் கேட்பாரா? இல்லை மனசு அந்த காலத்தில் 90களில் 93ல் 95ல் 2000க்குள்ளே இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது. இந்த கோராமைகள்லாம் டிவியை பேயின்னு சொல்லுவான். அப்போ எல்லாருக்கும் கிரெடிட் கார்டு கொடுக்கறது கிடையாது. அப்போ கிரெடிட் கார்டு பேயின்னு அமெரிக்காவில் ஆரம்பிச்சு விட்டான். அதை கேட்டு இவனுங்கெல்லாம் அமெரிக்காவில் சொல்கிறதுனால டிவி பேயின்னு சொல்லியாச்சு. டிவி பார்க்குறது ஒரு, அதாவது சொல்ல வர்றது என்ன, அசுத்தமான படங்கள், திரைப்படங்கள், ஆபாசங்கள், இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அதுக்கு அரசியல் பண்ணி அது டிவி பிசாசுன்னு சொல்லி இப்போ எல்லா சபையிலையும் வளர்ந்த சபை முதல் கொண்டு வளர்ந்து கொண்டு இருக்கிற சபை முதல் கொண்டு எல்லா இடத்துலையும் டிவி இருக்கும். நான் அப்போ ஹவுஸ் விசிட்டிங் போனால் என்னை ஜனங்கள்லாம் பெட்ரூம் வரையும் கொண்டு போய் பேசுவாங்க. ரகசியங்கள் வாழ்க்கையில் தீர்க்க விஷயத்தில் என்ன பேச வேண்டுமோ அதை ரகசியமாக பேசி தீர்வு காணத்துக்கு கொண்டு போவாங்க. எல்லா பெட்ரூம்லையும் டிவி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஆவிக்குரிய சபையினுடைய விசுவாசிகள் ரகசியமாக கூப்பிட்டாங்கன்னு அப்போ வரைக்கும் தெரியாது எனக்கு. வளர வளர தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ சூது இருக்குதா கிறிஸ்தவத்துக்குள்ளேன்னு. ஏதோ கூப்பிட்றாங்கன்னு ஜபத்துக்கு போனால் பெட்ரூமில் கூப்பிட்டு பார்த்தா உள்ளே பார்த்தா டிவி இருக்கும். தப்பு இல்லை. என்ன டிவி ஹாலில் வைக்காம இங்கே வச்சுருக்கீங்கன்னா 2-3 பேர் சிரிச்சுட்டு அப்படியே விட்டாங்க. சின்ன பசங்கள்லாம் இன்றைக்கி பெரிய ஆட்களாக இருக்காங்க. 25 வருஷத்துக்கு முன்னே அவங்க சொல்லிட்டாங்க, அங்கிள் பாஸ்டர் வந்தால் திட்டுவார், அதனால் உள்ள வச்சுருக்கோம். பாஸ்டருக்கு டிவிக்கு என்னடா இருக்குது? பாஸ்டர்கிட்ட டிவி இஎம்ஐயில் வாங்கினீங்களா? இல்லை சப்ஜெக்ட் தெரில அங்கிளுக்கு, தெரியாதா உங்களுக்கு? நீ கிளை சபைடா, நான் தலைமை சபை. அப்போ எப்படி இருந்திருக்கும்? இன்னும் பவராக இருந்திருக்கும்ல. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ நம்ம செய்யணும். ஜனநாயக நாடு இது. டிவி பார்க்கணுன்னா பாரு. டிவி வச்சு நீ பார்க்கக்கூடாதுன்னா பார்க்காத. அது பேயின்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு எத்தனை அடுப்பங்கரில் வச்சுன்னு பார்க்குறது, படுக்க நீங்கள் உங்களுடைய பள்ளி அறையில் வச்சு பார்க்குறதெல்லாம் மாய்மலம் தானே. எதுக்கு இது? இங்கேயே ஆட்டம் கொடுத்துச்சு. இங்கேயே அந்த இடத்துல நம்மளுக்கு சரிப்பட்டு வரல. நமக்குன்னு இல்லை, இது இப்படித்தான். பாஸ்டருக்கு பிடிக்குது, பாஸ்டர் திட்டுவார், பிரசவம் திட்டுவார், இப்படி போய் எல்லாம். இப்போ என்ன ஆச்சுன்னா, எந்த பாஸ்டர் பேசினாரோ அந்த பாஸ்டர் சபை உள்ள டிவி இருக்குது. இப்போ என்ன சொல்கிறது? இப்போ இதே பாஸ்டரு 30 வருஷத்துக்கு முன்னே என்ன செஞ்சுருக்காரு? இல்லை, இதெல்லாம் தெரிந்து கொள்ளணுன்றதுக்காக சொல்கிறேன். பறை சட்டில் மனுஷன் உலகத்தில் இருக்கிறாரோ இல்லையோ, 2வது எவ்வளோ மௌடிகமாக இருந்திருக்குதுன்னு சொல்கிறேன். சுடிதார் போட்டால் தப்புன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணி அதுக்கு ஒரு அரசியல் பண்ணி அது பெரிய கண்டனத்துக்குரிய பிரசங்கள். சுடிதாருக்கு இப்போ பொம்பளை பிரசங்கம் போடுறாங்க இல்லையா, அது என்ன கேட்டால் ஃபுல்லாக மூடுது. அதாவது கட்சியில் அவங்க பசங்க பூ பெய்தி அந்த பருவம் அடைந்த போட்டு பார்த்தா எல்லாமே சுட்டிதார் ஒண்டி தான் இருக்குது அந்த வீட்டில். விசுவாசிகள் ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அவங்க பசங்கள்லாம் போட்டாங்க. அப்படி பேசி யாரையும் காது குத்த விடல, யாரும் மூ குத்த விடல, யாரையும் எதையுமே பண்ண விடல. 2000 ஏசுனார் வராருன்ற கேட்டகரி இதெல்லாம். அப்போ 90ல் எப்படி இருக்கும், 95ல் எப்படி இருக்குது, 99ல் எப்படி இருக்குது, 98ல் இருக்கும். இந்த கிறிஸ்மஸுக்கு வந்துடுவாருன்ற அளவுக்குலாம் பிரசங்கங்கள் இருந்துச்சு. இவர் பண்ணாருன்னு சொல்கிறேன். உலகம் முழுவதும் இப்படி ஒரு மாசு இருந்தது. 2001க்கு அப்புறம் தான் எல்லாம் தெரிஞ்சுது. அடப்பாவீங்களா, லேண்ட் வாங்க விடல, கல்யாணம் பண்ண விடல, புள்ள பெற்றுக்க விடல, சபை மாட்டுக்கு வளர்ந்து கொண்டே போகுது. ஏன்னா அது ஆலயம். இதையும் நடந்துச்சு.
சரி, பர்ஃபார்மன்ஸ், ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஒழுக்கத்தின் அடிப்படையில் பரிசுத்தத்தில் இருக்கிறனால பெந்தகோஸ்தே சபைகள் காக்கப்பட்டது. இதுவும் புரிந்து கொள்ளும் இல்லை? இட்ஸ் வெரி காமன் மேட்டர். யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டாலும் நீங்கள் நம்பக்கூடாது, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து சொல்கிறோம். என்ன போதிக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, இதில் நம்முடைய வாழ்க்கையில் எங்கே அது சந்திக்கப்படுகிறது, இதற்கு பரலோகம் என்ன மறு உத்தரவு கொடுக்குறது, இதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த பரலோகம் மறு உத்தரவு கொடுக்கிற தொட்டு தான் இந்த தெய்வீகமான குணாதிசயங்களும் குணலட்சணங்களும் இவர்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பித்தது. இது கிரியை செய்ய ஆரம்பிக்கிற பொழுது நல்லா புரிந்து கொள்ளுங்க, இவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அதை நிறைய பேர் திட்டுவாங்கல்ல, பசங்களை பேரண்ட்ஸ் திட்டுவாங்க, பேரண்ட்ஸை பிள்ளைங்க திட்டுவாங்க. என்ன டாடி சொன்னால் புரிய மாட்டேன், ஒரு வாட்டி சொன்னால் புரியல. இதே தான் அப்பன் பிள்ளைங்களே திட்டுவோம். அப்பன் திட்டுறதுக்கு ஃபோர்ஸாக இருக்கும், பிள்ளைங்க திட்டுறதுக்கு காமெடியாக இருக்கும். வீட்டில் நடக்கிறது இல்லை, அப்பா பொம்பளை பசங்க எல்லாம் ஒன்றாயிடுவாங்க, அம்மா அப்பாவும் வச்சு டேமேஜ் பண்ணுவாங்க, இல்லை குடும்பமே ஒன்றாயிடும். நம்மளால் லேடிஸ் கம்பெனியில் இருக்கிற மாதிரி இருப்பான், எல்லாம் சேர்ந்து ஓட்டும். நான் சொல்கிறது நம்ம விசுவாசி குடும்பங்களே சொல்கிறேன். ஐயா அப்பா பாரு எப்படி பேசுகிறாரு. இது நல்ல ஒரு சமாதானமாக போகிற குடும்பத்தில் இது நடக்கும். குடிகாரங்கிட்ட மாதிரி விளாட முடியுமா? ஒரு கூத்திகள்லாம் வீட்டுக்கே வரமாட்டான், அவன்ட்டு இதெல்லாம் பண்ண முடியுமா? இது நல்ல நம்ம விசுவாசிகள் வாழ்க்கை சக்கரை நல்லா போகுதுன்னு அர்த்தம். பசங்க அப்பாவை ஓட்டும், அப்பாவை பசங்களை ஓட்டும். இதில் அன்பே இல்லை, கனவீனப்படுத்துறாங்கன்றதெல்லாம் இல்லை. இட்ஸ் ஃபன் இந்த ஹவுஸ். எலெக்ஷன் ரிசல்ட்டு முதல் கொண்டு சொல்கிறேன் நான். எலெக்ஷன்லேருந்து சாப்பிட்ற விஷயம், எந்த டாபிக் எடுத்தாலும் பசங்க அப்பாவை கொஞ்சம் விளையாடி ஏறி இறங்கும். அந்த மலை மேலே அந்த சுண்டையில் ஏறி இறங்கும்னு பார்ப்போம் இல்லையா, லைன் அந்த ஸ்குரில் அந்த மாதிரி. இது என்ன தான் சிங்கமாக இருந்தாலும் அப்பா பசங்கன்ற அந்த லவ் வேறுன்ற மாதிரி போய்கொண்டிருக்கும். இப்போது அதிகப்படியாக வரப்போ ரிசல்ட் வர டைமில், நான் எலெக்ஷன் இல்லை, ஸ்கூல் ரிசல்ட் வர டைமில் அப்பா எடுத்துக்குவார் தன்னுடைய சிங்காசனை. இது சாமர்த்தியம் இல்லை, இது இல்லை. அப்போ நினச்சி இப்போ நம்ம விசாரி அப்படிலாம் பேசுறதே கிடையாது, அது சும்மா சொல்லக்கூடாது. சாமர்த்தியம் இல்லைன்னு யாரும் சொல்கிறாங்க, அது எப்படி வருகிறது? இப்படி தான் வரணும் சாமர்த்தியம். சாமர்த்தியம் என்பது பெரும் தொகை உள்ளே கொண்டு வருகிறது இல்லை. சாமர்த்தியம் என்பது இருக்கிற தொகையை கைவிட்டு போகாது இருக்கணும். சீர் அதை சைடு இருக்கும். இது எல்லாம் வருகிறது பரத்திலிருந்து மட்டும்தான் வரும். என்ன கேட்டால் பிஸ்னஸ் ஸ்கூல், பைபிள் ஸ்கூல், நீங்கள் படிக்கிற ஸ்கூல், படிக்க வைக்கிற ஸ்கூல் எதுவுமே உங்களுக்கு அறிவு புகட்டாது, பாடத்தை புகட்டும். நம்ம மார்க்கில் போய் சுற்றிக்கிறோம். எவ்வளோ மார்க் எடுக்கிறான் பையன், எவ்வளோ மார்க் எடுக்கிறாமாக, அதை பொறுத்து தான் எதிர்காலம்னு நம்ம போயிடும். எவ்வளோ நாலேஜ் இருக்குதுன்னு பார்த்தா, அந்த நாலேஜை பார்த்தா பிள்ளைகளை பெற்றோர் வாயார வாழ்த்தணும். ஏன்னா அந்த நாலேஜை பார்க்கறதுக்கு பெற்றோருக்கு ஒரு காலத்தில் நாலேஜ் இல்லை, ஆனால் இப்போ இருக்கிற பெற்றோருக்கு நாலேஜ் இருக்குது. மார்க் அவ்வளோ பார்க்கறது இல்லை. நல்ல ஸ்கூலில் படிக்கிறீங்க வேணான்னு சொல்ல, ஆனால் அந்த சாமர்த்தியம் வருகிற இடம் எங்கன்னு கேட்டால் உத்தமமான வாழ்க்கையை அது பிரதிஷ்டையின் அடிப்படையில் காணுகிற பொழுது கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு வித்தியாசமான கிருபைகளை வழங்குகிறார். அப்போ தான் அவங்க எக்ஸ்ட்ராடினரியாக எக்ஸலாக 10 மடங்கு மற்றவர்களை காட்டில் சாமர்த்தியம் இந்த ஜனங்களை காணப்பட முடியும். இது என்னோடய வாழ்க்கையிலே நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம். உங்கள் பிரதிஷ்டையில் நீங்கள் உத்தமமாக இருங்க. அதன் பிறகு பாருங்கள், ஞானத்துக்கு புத்திக்கு அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளின் ஜோசியர்களையும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த ஜனங்களுடைய ஆரம்பம் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சிறை இருப்பிலிருந்து வந்த ஜனங்க நம்ம போலத்தான். ஒவ்வொரு விசுவாசி பின்னணிகளை போய் பார்த்தால் ஒரு கட்டுகள் இருக்கும், பாவக்கட்டு இருக்கும், சாபக்கட்டு இருக்கும். தேவனை அறியாத பொழுது அவர்கள் கடந்து வந்த பாதைகள் வித்தியாசமாக காணப்படும். ஆனால் இப்பொழுது எப்படி இப்படி செழிக்கிறாங்க? 1 மணி நேரம் ஆராதனை இவ்வளோ பெரிய காரியம் பண்ணுகிறதா என்று கேட்டால், அந்த 1 மணி நேரம் ஆராதனை வெறும் ஊட்டச்சத்து மட்டும்தான் கொடுக்கிறது. உணவை நீங்கள் தான் தயார் பண்ணணும். காலேஜில் போய் அட்மிஷனுக்கு உட்கார்றப்போ அழகாக ஃபீஸ் எல்லாம் வாங்கிட்டதுக்கப்புறம் சொன்னாங்க, நாங்கள் அதிகமாகலாம் எடுக்க மாட்டோம், 10% தான் எடுப்போம், ஃபீஸ் கட்டுறதுக்கு முன்னே சூப்பராக எடுப்போம், எங்கிட்ட சேருங்க. நாங்கள் இது நடக்கிறது எல்லாத்துலேயும். உண்மையில் விளம்பி அழகாக சொல்லிட்டோம், அந்த மனுஷன் 10% தான் எடுப்பேன், 20% தான் எடுப்பேன், மீதியெல்லாம் நீங்கள் லைப்ரரி படிக்கிறீங்களோ, புக்கு வச்சு படிக்கிறீங்களோ, நெட்டில் போய் புஷ்ட்டு வரீங்களோ சப்ஜெக்ட், நாங்களும் எடுக்கிறது இவ்வளோ தான் எடுப்போம், நீங்கள் தான் மீதியை பார்த்துக்கணும். அதே தான் நானும் சொல்கிறேன். வளர்ச்சி அடைய 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 நீங்கள் உங்கள் இறை தேட ஆரம்பிக்கணும். அதே போல் இங்கே போதிக்கிறதுலாம் ஒரு ஊட்டச்சத்து தான். ஆனால் அது மிகப்பெரிய இடத்துல உங்களுக்கு கிரியை செய்யும், மிகப்பெரிய இடத்துல உங்களை காக்கும் என்பது தான் விசுவாசம். தினம் வேதத்தை புரட்டி புரட்டி புரட்டி, அதான் காலையில் அத்தியாயத்தை நீங்கள் முதலாவது பாகத்தை கேட்டால் தெரியும். அந்த பைபிளில் புரட்டி 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 படித்து எழுதி மனதுக்கு சந்தித்த வசனங்களை தனியார் நோட்டு போட்டு எழுதி அதெல்லாம் உட்காந்து நீங்கள் கிறுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, வேதம் சொல்லுகிறது வேதையும் ஞானியாக்குறது வேத புஸ்தகம். சாதாரணமான ஜனங்களை கூட சொல்கிறோம்.
சாமர்த்தியமாய் மாற செய்து வேத புஸ்தகம். இதெல்லாம் வந்து தனிச்சையாக வரணும். இது வந்து யாரும் செலுத்த மாட்டாங்க, யாரும் வந்து பின்னாடி நிற்க மாட்டாங்க. அருவருப்பாவனா பார்ப்பாங்க, அதைரியப்படுத்துவாங்க, உற்சாகப்படுத்த மாட்டாங்க, இதெல்லாம் செய்வாங்க தவிர. ஆனால் இது நமக்கும் கர்த்தனோடு கூடி அநேக முறை பேசியிருக்கிறார். இந்த தியானத்தில் அநேக முறை பேசியிருக்கிறேன். தியானத்தை நான் உற்சாகப்படுத்தேன். வேத வசனம் இப்போ நான் மட்டமாக சொல்கிறதில்ல, அது வந்து ஆரம்பம். ராஜ்யம் தியானத்தை பார்க்கும், சபை வேதத்தை பார்க்கும், வேத வாசிப்பு பார்க்கும். எத்தனை அதிகாரம் படிச்சுன்னு அன்னைக்கு அப்படி கேட்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க அநேக ஆவிக்குரியர்கள், நீங்கள் எத்தனை அதிகாரம் படிச்ச? ஒரு அதிகாரம் படிச்சியா? ஒரு அதிகாரம் ஏன் படிச்சு? 5 அதிகாரம் படி. ஒரு நாள் முழுதும் 5 வசனத்தை தாண்டதில்லை நான். இல்லை ஃபோன் கால் வருது, அது இல்லை விஷயம். தியானிக்க ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அந்த இக்குக்கும் இத்துக்கும் நடுவுலே நின்றோம். தானியேலுக்குள்ள தாவி இருந்தது, இங்கே நிற்கும். நான் சின்ன உதாரணம் சொல்றேன். தானியேலுக்குள்ள அங்கே ஆவி நிற்குதுன்னா தாவீதின் மேல் அந்த ஆவி இறங்கினது. ஏசாயா 61 நோ ரெஃபரன்ஸ், ஓப்பன்ட்டோம். ஏசாயா 61:1 பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தராகிய ஆண்டவருடைய ஆவியானது என் மேலே இருக்கிறான். மேலே இருக்கிறதுக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஆவியை பார்த்தீங்கன்னாக்கா உடன்படிக்கையின் ரத்தமாகிய எபேசியரில் வாசிக்கிற அவர்களுக்குள்ள அந்த பரிசுத்தாவியன் இருந்து நமக்குள்ளே வல்லமை கிரியை செய்கிற பரிசுத்தாவியன் பலத்தின்படியே இப்போ உள்ள இருக்கிற ஆவியானவர் தானியேல் காலத்தில் எப்படி உள்ள போனாரு? இது நான் சும்மா 1 நிமிஷம் 2 நிமிஷம் சொல்கிறேன். இதை உட்காந்து அலசி பாருங்க. 3 நாள் 4 நாள் 3 மணி நேரம் 30 நிமிஷம் நீங்கள் உங்கள் மனசாட்சி தான் அந்த தியானம். ஆத்ம திருப்தி அடையிற வரைக்கும் இதை தொலாவி படிச்சிங்கன்னா விடிஞ்சிடும். அப்போது சபையில் தோற்றுரும். சபை கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியாது. என்னது 5 வருஷம் படிச்சு வேகமாக இல்லை. இப்படி இந்த மாதிரி பேராமீட்டரில் போனாக்கா மார்க்கு கேட்குற பேரண்ட்ஸ் மாதிரி தான். 5 அதிகாரம் படிச்சு என்ன பிரயோஜனம்? 5 வருஷம் படிச்சு இவ்வளோ இன்னும் தீரலையே. அதுக்கு நமக்கு ஒன்றும் சரியான விளக்க உரை கிடைக்கல. புஸ்தகம் சொல்கிறேன் நான், புஸ்தகம்லாம் சொல்ல, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் தியான புஸ்தகம் படித்தாலும் டாபிக் தெரியும், சப்ஜெக்ட் தெரியும், உள்ளே பூந்து பார்க்க முடியாது. நீங்கள் தனிப்பட்டத்தில் இறங்கி திஸ் ப்ராக்டிக்கல். Bible colleges will not teach this. Theological centers may not teach this. May teach outwardly, not so deep. இந்த டீப்பு, இந்த டெப்த்து, இந்த ஆழெல்லாம் கொண்டு வருகிறது ஆவியானவரும் நீங்களும் தான். எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க முக்கியம் இல்லை, எவ்வளோ வேதம் வாசிக்கிறீர்கள், எவ்வளோவா அதை தியானிக்கிறீர்கள். அதில் கர்த்தவங்களோடு கூடி என்னோடு அதிகமாக கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்த அனுபவம் தான் மற்ற இடத்த பேசுகிறப்பட்டு மற்றொரு விஷயத்தில் கேட்ட மாத்திரத்தில் பதில் சொல்ல முடிகிறது. இதுதான் ரகசியம், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாரும் சொல்லாங்க இந்த வரம் கிரியை செய்து இல்லைன்னு நான் சொல்ல. அதை அனல் மூட்டி எழுப்புக்கு தான் வேத வசனம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கொடுக்கப்பட்ட அபிஷேகம், கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு, கொடுக்கப்பட்ட கிருபை, கொடுக்கப்பட்ட வரங்கள் எல்லாரும் இழந்திருக்கிறார்களதை சபை அறிந்திருக்கும். கொடுக்கப்பட்டதை இழக்கிறது மனசு சுபாவம், தெரியாது, அருமை தெரியாது. ஆனால் தக்க வைத்து கொள்ளுகிறது தான் தெய்வீகம். அதான் சொல்கிறேன், எவ்வளோ கொண்டு வருகிறதுன்னு உலகம் பார்க்கும், எவ்வளோ இழக்காது இருக்கிற அந்த மனுஷன்றது தான் தேவனுடைய சமூகம் பார்க்கும். ஒரு தாளந்து கொடுத்தோம், எத்தனையா பெருக்கி இருக்கான். அவனுடைய அமைதியில் நானாக பெருக்கி இருக்கான். இது சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு புஸ்தகம், ஒரு பேப்பர், ஒரு நோட்டு புஸ்தகம், வேத புஸ்தகம், ஒரு பேனம் எழுத ஆரம்பித்தார் 2001. இப்போது இப்படி எழுதுனேன், அப்படி எழுதுனேன், என்னென்னமோ எழுதுனேன். குறுஞ்செய்தி எழுதுனேன், ஆசிரியர் எழுதுனேன், சிறப்பு செய்தி எழுதுனேன், குடும்ப ஆலோசனை எழுதுனேன், சமையல் குறிப்பு எழுதுனேன். நான் சொன்ன நித்திய கிருபை இருந்த காலத்தில் சொல்கிறேன். அப்புறம் பிரகாஷ் டைம்ஸில் உலக பிரகாரமான ஜனங்களும் படிக்கிற அளவுக்கு சுவிசேஷ பின்னணியில் எழுதினேன், புஸ்தகம் எழுதியிருக்கேன், மொழிபெயர்த்துருக்கிறேன். இதை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போது லேட்டஸ்ட்டாக இங்கிலீஷ் சாங்ஸு கம்போஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். லிரிக்ஸ் ஆல் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். உலகம் முழுவதும் இருந்து எனக்கு ஃபோன் கால் வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு லிரிக்ஸ் ஆர் வெரி குட். எல்லாருக்கும் தெரியும் எப்படி அந்த பாட்டெலாம் வந்துச்சு. அதனால் அதுக்குள்ளே போக மாட்டாங்க. எல்லாம் நல்லா இருக்கு. இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு தாளந்து 4ஆக மாறும். அதற்கு எப்படி மாற்ற வேண்டும் என்றால் வேத வசனத்தை நீங்கள் அசைய அதோடு இசைந்து போக 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 இதனால் வருகிறது என்னன்னு கேட்டால் பகைமை அதிகமாகும். உங்களுக்கு மோர் தென் அப்ரிசியேஷன் வரதெல்லாம் எங்கேருந்தோ வரும். அதெல்லாம் கிட்ட வந்து கூட நிற்க மாட்டாங்க. வர அப்ரிசியேஷனும் வர கால்ஸுக்கும் பண்ணுற சர்வீஸுக்கும் நிரம்பி வழியணும், எங்கேயோ இருக்கணும். அது எங்கே கனம் பண்ணமோ அங்கே கனமாயிடுது, எங்கே குறையில் நிறையாதோ அங்கே ஆகிடுது. ஆனால் ஜனங்கள் பார்த்தால் இது லோக்கல் க்ரௌட் மட்டும்தான். இந்த சாங்ஸ் இங்கே யாருக்கும் புரிய கூட புரியாது.
எங்கள் வீட்டில் என் மனைவி சொல்லிட்டா, பார்த்து இப்போ தான் ஒரு பாஸ்டர் மாட்டினாரு ஜாக்கிரதை அப்படின்ட்டா. அடிப்பாவி, இது இங்கிலீஷ் சாங்கு, இது இங்கிலீஷ் கண்ட்ரிக்கு போகுது. சொல்கிற மனுஷனோட மனநிலைகள் தான். எதையாவது புதுசாக பண்ணுறேன்னு போய் மாட்டி போகிறையான்றது மாதிரி. இது மனுஷனுடைய எண்ணங்கள். நான் வெளில போய் சொல்ல வேண்டியதில்லை, வீட்டிலேயே நான் சொல்கிறேன். ஒரு மனை இல்லை, அதெல்லாம் இல்லை. ஒருத்தரோட அபிப்பிராயத்தை நான் எப்போவுமே வரவேற்பேன். அதனால் அது உண்மையாயிடணும்னு எடுத்துக்கொள்ள மாட்டேன். அதனால் நான் போட்டி போட்டும் செய்ய மாட்டேன். சரி, எல்லாம் இந்த பக்குவம் எல்லாம் கொடுக்கறது வந்து வேத தியானம்னு சொல்ல வரேன். சொந்த ஜனத்தை எப்படி பேசணும், அந்நிய ஜனத்தை எப்படி பேசணும், அதிகாரத்தை எப்படி பேசணும், தாளந்துகள் என்று எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வருகிறதெல்லாம், இந்த சாமர்த்தியம் வருகிறது எல்லாம் இந்த பரிசுத்தாவினுடைய கிரியை. அந்நிய பாஷையோடு இல்லை. அந்நிய பாஷை ஆரம்பம், அடையாளம், இவ்வளோதான். இப்பொழுது இந்த மனுஷன் வந்ததுமே நீங்கள் ஆவிக்கு ரீதியில் வளர 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 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜப குறிப்புகள் பல விதங்களிலே வரும். சாதாரணமான ஜப குறிப்புகள் ஜெபித்து வைக்கிறேன்னு சொல்ல முடியாது. உங்களுடைய சமூகத்தை அவங்க தேடி வரத்தக்கதாக அல்லது உங்கள் பிரசனம் அங்கு தேவைப்படத்தக்கதாக இருக்கும். அதற்கு தான் இந்த ஆயத்தம். உங்களை கர்த்தர் எதுக்கோ பயன்படுத்துகிறார். இல்லைன்னா உங்களை இந்த சாலை வழியாக கொண்டு வர மாட்டார். நம்ம தேவைக்கு தான் வந்திருக்கலாம், நம்ம விடுதலைக்கு வந்திருக்கலாம், நம்முடைய காரியங்களுக்காக வாய்க்க வந்திருக்கலாம். அது வந்து நம்முடைய தேவைகள். ராஜ்யத்தின் தேவைக்கு நீங்கள் தேவை என்பதை கர்த்தர் புரிந்து உங்களை அப்படியே பயணித்து வர செய்திருக்கிறார். உங்களை அறிமுகப்படுத்தின ஆளாக காணும். அவ்வளோதான், அது ஓட்ட முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு ஓட்ட முடிஞ்சிச்சுனாக்கா நாங்கள் போனோம், பார்த்தோம், எல்லாம் முடிச்சு, அவ்வளோதான், எங்களுக்கு தேவையில்லை. வேற ஒரு தீர்க்க திசையை பார்க்க போகிறோம். சில ஜனங்கள் அப்படியே பயணப்படுகிறாங்க. சிலர், நல்ல வார்த்தையை புரிந்து கொள்ளுங்க, பலர் இல்லை, சிலர் அது அப்படியே தொடரும். இந்திய தேசமாக இருந்தாலும் சரி, வெளி தேசமாக இருந்தாலும் சரி, இந்திய மாவட்டமாக இருந்தாலும் சரி, மாநிலமாக இருந்தாலும் சரி, பஞ்சாயத்து இருந்தாலும் சரி, பேரூராட்சியாக இருந்தாலும் சரி, ஊராட்சியாக இருந்தாலும் சரி, ஒன்றியமாக இருந்தாலும் சரி, கிராமமாக இருந்தாலும் சரி, அது அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நேராக வர முடியலையா, அது சில காரியங்கள் இருக்கும், அதை ஒத்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல தானியேல் மிகவும் தேவைப்படுறான், காணப்படுகிறான். ராஜாவுக்கே தேவைப்படுகிறான், காணப்படுகிறான். பரலோகம் இவனை சோதிக்கிறது, புடமெடுக்கிறது, இவனை போட்டு உண்டியிலே என்று எடுக்கிறது யாருக்குமே தெரியாது. உங்கள் வாழ்க்கையை நீங்களே நைட்டு போய் படுக்கிறப்ப பார்த்தா வெறுத்து போய் படுப்பீங்க. ஜானியர்னு முளைச்சிடணும். ஒரு பிரச்சனை முடிஞ்சு அப்படி சோத்திரமெல்லாம் பார்த்தா ஒன்று அடிக்குது. ஃபோனை ஆஃப் பண்ணு, சைலண்டில் போடு, எடுக்காதுன்னா மெசேஜ் வருது, கனெக்டட் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஒரு விஷயத்துக்கு அடுத்து சே, என்ன வாழ்க்கையா இது, தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொள்கிற அளவுக்கு வருகிறது. உங்களுக்குன்னு எந்த விதமான மகிமையும் இல்லை, பெருமையும் இல்லை, மேன்மையும் இல்லை, அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொன்றா முடிச்சு வெளியில் வரதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது. எங்கே நம்ம பெருமைப்படுறதுக்கு நேரம் இருக்குது, சிறுமைப்படுறது தான் அதிகமாக இருக்குது. நமக்கு we are very tired one after another. ஒரு பிள்ளை இருந்தாலும் சரி, 4 பிள்ளை இருந்தாலும் சரி, 3 பிள்ளை இருந்தாலும் சரி, நன்னாதான் நன்னடத்தை கொண்டாலும் இருந்தாலும் சரி, 2 பொண்டாட்டி வச்சிருக்க கூட சீமதியாக இருக்கா, நம்மளால் ஒரு பொண்டாட்டி வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியலன்ற மாதிரி ஆகிடும். இது இல்லாத விஷயமே இல்லை. இது வந்து நம்முடைய பாதை. அப்படி அந்த சாலையிலே பவனி வருகிற விசுவாசிகளுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று. இப்படி நம்முடைய வாழ்க்கை இப்படி போய் கொண்டிருக்குது. ஆனால் நமக்கு மேலே ஒரு இடத்துலேருந்து அழைப்பு வரும். அவன் வாழ்வா சாவா என்ற நிலையில் இருப்பான், உயர்ந்த அடைக்கத்தில் இருக்கிற மனுஷனாக இருப்பான். அபிஷேகம், தானியேலுடைய அபிஷேகம், தாவீதுடைய அபிஷேகம் இவர்களை வீட்டில் இருக்க செய்யாது, என்று வனாந்தரத்தில் இருக்க செய்யாது. எந்த தேசத்துக்கு நீ போக வேணும் அதுக்கேற்ற அபிஷேகம் வரும். எந்த வீட்டுக்கு போக வேணுமோ அதுக்கேற்ற அபிஷேகம் வரும். எந்த நாட்டுக்கு நீங்கள் போக வேண்டுமோ, எந்த ராஜ்யபாரத்துக்கு போக வேண்டும், எந்த குடும்பத்துக்கு போக வேண்டுமோ, எந்த பிரச்சனைக்கு போகணுமோ அதுக்கு முன்னே நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டுள்ள தான் போவீங்க. போய் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணாதீங்க. இந்த அபிஷேகம் தான் உங்களை நடத்தும். அப்போ நல்லா தெரியும், தெய்வீகம் வெளிப்படுகிறதை சம்மந்தப்பட்ட ஜனங்களும் அறிவாங்க, நாம் கருவிகளாய் பயன்படுத்துகிற நாமும் அறிவோம். அப்போது உண்மையிலே இந்த அனுபவத்துக்குள்ளே வருகிற மனுஷன் தன்னுடைய அபிப்பிராயத்தில் சொல்ல மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளிங்கனாக்கா வெறும் கர்த்தர் உரைக்கிறது மட்டும்தான் இருக்கும். அது கேட்கறதுக்கு ஜனங்க ஆயத்தமாக இருக்க மாட்டாங்க. இது அதர் ரியாக்ஷன். இதுதான் நிலவை. உன் வேலை சொல்ல வேண்டியது, கேட்கறது கேட்காது அவனுடைய சொந்த வழி. இனி கேட்கறது நாளைக்கு கேட்பான். அதுக்குரிய பாடத்தை அந்த மனுஷன் கற்றுக்கொள்வான், அந்த மனுஷன் கற்றுக்கொள்வான். அப்புறம் மறுபடியும் யூடியூப் வரும். இது வந்து தொடர்கதை, முடியாது. அவன் கேட்கலன்னா அதோட போய் வானானும் சொல்ல முடியாது. வானானா மறுபடியும் வருவான். நம்ம கோச்சிங் பண்ணால் நம்ம கோச்சிங் போக வேண்டியது தான், ஊழியமே க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தான். ஏன்னா இது கேட்க மாட்டான், பேட் பாய் ஒன்றும் கேட்கறவன் இருக்கிறான்னு போகும். அது இதோட மோசமாக இருக்கும். அது கேட்காத கேள்வியெல்லாம் கேட்கும்.
ஒரு இதாகத்துக்கு சொல்கிறேன். ஒரு மனுஷன் சொன்னதை கேட்கல, நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன், ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன், உட்காந்துருக்கேன் கோவமாக, பேசலைன்னா என்ன, நம்ம எதுவும் பேசிடக்கூடாது இல்லையா? பேசலைன்னு சொல்லலாம், பேசிட்டா எதனா பேசிட்டோன்னு சொல்லணும், அதை ட்ரேஸ் ஆகிடும் இல்லையா, ட்ராக் ஆகிடும். இன்னொருத்தன் வந்தான் பெரிய காரில், எல்லாம் கேட்டான், எல்லாம் கரெக்டுன்னான். லாஸ்ட்டில் போகிறப்ப என்ன சொன்னான், இதெல்லாம் உண்மையாக தான் நீ சொல்கிறியான்னு எனக்கு தெரியலன்னா. அட படுவாவி, 3 மணி நேரம் இந்த ஆளே அறுத்து, இஸ் திஸ் ரியல்? ஆல் தீஸ் ரெவல்யூஷன்ஸ் ஆர் ஃப்ரம் காட். இந்த ரூமில் நீ ஒன்று தான் உட்காந்துருக்க, கும்பிட்ட, நானும் தான் உட்காந்துருக்கேன். இதெல்லாம் யாரா இருக்கா, யாரா எனக்கு சொன்னான், உனக்கு இப்போ தான் நான் பார்க்குறேன், ஏதோ கூகுளில் அது எதுன்னு ஏதோ பார்த்து உள்ளே வந்துட்டேன். இதுக்கு முந்தின ரசமே சுவையாக இருந்தது. எல்லாம் சொல்லுவோம் முந்தின ரசம் சுவை இல்லை, பின்னாடி வர ரசம் இல்லை சொல்கிறேன். அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த உணர்ச்சி பழுதெல்லாம் ஓடாது அந்த அபிஷேகம். யூ ஆர் நாட் சப்போஸ் டு டீல் வித் யுவர் எமோஷன்ஸ். எல்லாத்தையும் முதல்ல நீங்கள் இந்த பக்கத்துக்குள்ளே வரத்துக்குள்ளே ஒரு ஷேப் ஆகிடுவீங்க. வராத ப்ரெஷர் வரும், இல்லாத சுகர் வரும். ஆனால் கர்த்தருடைய நாமத்தில் எதுவுமே இல்லை. திடீர்னு உபவாசம், நான் சொல்கிறது சபை சொல்ல, திடீர்னு உபவாசம், திடீர்னு கர்த்தர் உபவாசிக்க சொல்லுவோம், திடீர்னு அதுக்கேற்ற பலனை காண்போம். பொருளாதாரத்திற்காக இதெல்லாம் நான் சொல்ல, எதுக்கோ கர்த்தவங்களையே என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். திடீர்னு பார்த்தா நேபுகாத்நேசருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. சொப்பனத்தில் அவன் கலக்கப்படுகிறான். சொப்பனத்தில் கலக்குகிறது, ராஜாக்களை சொப்பனத்தின் மூலம் கலக்கிறது தேவனுடைய கைவந்த வேலை, கலை. அபிமெலேக்கு சொப்பனத்தினால் வாதிக்கிறார், ஆபிரகாமுக்கு ஒரு திறப்பை உண்டு பண்ணுகிறார். திரும்பி வருகையிலே ஆபிரகாம் இழந்த அனைத்தையும் ரெட்டிப்பாய் பெற்றுக் கொள்ளுகிறார். உங்கள் நிமித்தம் இனி சொப்பனங்கள் ஜாதிகளுக்குள்ளே இறங்கும். கர்த்தர் எப்படி யுத்தம் செய்வார்? பட்டயத்தினால, ரத்தத்தினால, சரீரத்தினால, அந்த அல்ல மாம்சத்தின் ரத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லாத யுத்தம் என்னன்னா, ஆனால் சொப்பனங்களிலே கலங்க செய்வார். சொப்பனம் மிக பயங்கரமான காரியம். ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டது 97, ஒழுங்காக அக்செப்ட் பண்ணி உள்ளே வந்து 2001. இது 3 வருஷத்துக்குள்ளே நான் பாடுபட்ட சொப்பனத்தில் ஒவ்வொரு நாள் சொப்பனமும் நான் ஊழியம் பண்ணுற மாதிரி, பிரசங்கம் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நடை எதிர்மறையாக இருக்கும். நடைனா நடைமுறை, இதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாத, நமக்கு ஏன்டா இதெல்லாம் வருது, நம்ம பாட்டு காணியை கொடுத்துட்டு ஒதுங்கிக்கலாம், இப்படி தான் இருந்துச்சு. இந்த 2001 வரைக்கும் இந்த சொப்பனத்தினால பாதிக்கப்பட்டது நேபுகாத்நேசர், அபிமெலேக்கு மட்டும் இல்லை, நானும் தான். அந்த சொப்பனம் எப்படியெல்லாம் வரும்னா பயமாகவே இருக்கும். நல்ல சூப்பர் ஹேர் ஸ்டைல், நான் என்ன சொல்கிறேன் கோச்சுக்காரி, இது உண்மை. ஸ்லிம் ஜிம் பாடி, ஹைட்டு தெரியும், வெயிட் இவ்வளோ பாடி கிடையாது, வெயிட் இவ்வளோ கிடையாது, நல்ல ஹேர் ஸ்டைல். இப்படி பிடிச்சி விட்டா இப்படி விட்டா அது இப்படி ஏறி இறங்கி அமுங்கும். இது எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. நண்பர்கள் வட்டம் எப்போ சுற்றி இருக்கும், இப்படி இருக்கும். சொப்பனத்தில் பார்க்குறேன், இன்றைக்கி இருக்கிற போஸ்டர் இப்படி இருக்குது, இன்றைக்கி எப்படி கிரவுண்ட் வாங்கியிருக்கேன். ஹர்ரா இந்த தாத்தா ஹைட்டு வெயிட்டுமா தொப்பையுமா, தலையில் முடிய காணும், சொப்பனத்தில் யார்? அப்போ ஏன்னா தொடர்பு இல்லாமல் இருக்காது இல்லையா? ஆண்டவரே இது யார்? இதான் நீ. கையில் மைக் வச்சுருக்கோம், பின்னாடி நிறைய ஜனங்க இருக்குது, இது அங்கிள் யார்? நீ தான். 23 வயசு அப்போ எனக்கு. இந்த மாதிரி நீ வருவ, சொட்டையா, முடி கொட்ட வாய்ப்பே கிடையாது. அன்றைக்கி 23 வயசில் அந்த மனையில் முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம இல்லை, வேத்திரமான சொப்பனங்களாக்குவோம். ரிப்பீட்டடாக இந்த சொப்பனம் வந்துன்னு இருக்குது. ஒரு வாட்டி சொல்கிறது தான், அப்பப்போதுன்னு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நான் செஞ்சாலும் சொப்பனத்தில் என்னை அதட்டி கொண்டு, உருட்டி கொண்டு, நெருக்கி கொண்டு, என்னை புடமிட்டு சுற்றி, எதுவுமே ஹாப்பி ட்ரீம்ஸாக ஸ்வீட் மெமரிஸாகவே இருக்காது. கண்ணை மூடினாலே பயமாக இருக்கும். கர்த்தர் சொப்பனத்தில் வருவார். ஆனால் இன்னைக்கு தெரியுது அது ஒரு கிருபை, அது தேவன் வந்து பேசணும் அவசியமே கிடையாதுன்றதெல்லாம் இப்போ நம்ம உணர்கிற மனநிலை வேறு. 25 வயசு வரைக்கும் என்னால் கொஞ்சத்தில் இது ஒத்து வர முடியாத ஒரு ட்ராக் இது. இதில் இப்படி தான் வாழணும், அதில் எப்படி வேணால் வாழல, யாரும் கேட்க மாட்டான். பாவத்தோடு பாவமாக, ஜனத்தோடு ஜனமாக, அப்படியே ஜெகஜோதியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இப்படி லோல்பட்டு இது இந்த மாதிரி வரும்னு யாருக்கும் தெரியாது. என்னை பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன், எல்லாமே அடிச்சு உடச்சி கொண்டு வந்தது மாதிரி. ஆனால் இதுதான் இதுதான் ஒரு பிரகாசன்றது நமக்கு தெரியும். பாடுகள் இருந்தாலும் பரலோகம் நிச்சயிக்கப்படுகிற பாதை இது. அதில் ஆளுக இருக்கும், அக்கினி நிச்சயிக்கப்படுகிறது. இந்த ட்ராக்லேருந்து இந்த லைஃப் வார்த்தைக்குள்ளே யுகம் மாறிவிட்டது. ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது, முழுசாக ஒரு மனுஷன் இந்த ட்ராக்குள்ளே வந்து
நான் ஒரு ஊழியக்காரன் சொல்கிறதுக்கு வருகிற தைரியமும் சரி, ஊழியம் அன்றைக்கி இருந்த ஏஜுக்கும் 26 இயர்ஸுக்கும் என் ஸ்டேஜுக்கும் என்னை பார்த்தோன்னே ஜனங்கள்லாம் வேலைக்கு போகக்கூடாதான்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. 3 நேரம் ஊழியத்துக்கு வந்த பிறகு ஜெபிச்சு சுகம் பெற்று அற்புதம் பெற்று விசுவாசி வந்து காணி கொடுப்பான்னு பார்த்தா வந்து அட்வைஸ் பண்ணுறான். 100 ரூபாய் கொடுத்துட்டு சீக்கிரம் அடுத்த விஷயம் உங்களை பார்க்குற போது ஒரு நல்ல நிறுவனத்தில் நீங்கள் வேலை செய்ய வேண்டும், இந்த காசு வச்சுன்னு நீங்கள் வண்டி வாடகை வச்சுன்னு போங்க, அட படுவாயிடும். இதை மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. இது எங்கெல்லாம் நடக்குமா? ஜெபம் பண்ணுறப்போ உனக்கு வாலிபன் தெரில, வயசு பையன் தெரில, சின்ன வயசுன்னு தெரில, வலி வேதனை நிவாரணத்துக்கு எல்லாம் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ண தப்புன்னு சொல்ல, அந்த பாதையெல்லாம் கடந்து வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நான் கர்த்தரை சார்ந்து வேண்டியதாகிடுச்சு. என்ன ஆண்டவர் இது இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க, 100 ரூபா கொடுத்தது கூட எனக்கு பெருசிட்டு இந்த வார்த்தை சொல்லிட்டு போயிட்டான். சுயம் உடைக்க 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 ஒரு பொருளை உள்ளான மனுஷன் மேலே வரும். அப்புறம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த மனுஷன் திரும்பி வந்து எங்களுக்கு தெரியாது நீங்கள் முன்னேற ஊழியக்காரன், அதான் வந்து நல்லன்னு சொல்லியிருக்கேன். நான் அது கேட்குறப்ப எல்லாருக்கும் மூஞ்சி சொல்லுன்னு ஆகிடும். பொறாமலாம் இல்லை, நல்ல திடகாத்திரமாக இருக்கார், நல்லா படிச்சிருக்கார், நல்லா இங்கிலீஷ் பேச நல்லா இருக்கான், போய் எங்கன்னா வேலைக்கு போகலாம். ஊழியத்தின் மகிமை தெரியாத ஜனங்கள் சொல்கிறேன். இதே ஒரு பாஸ்டரோட பேரனாக இருந்தால் கூட சரி விட மாட்டான். சப்ஜெக்ட் தெரியும், ராஜ்யபாரம் என்னன்னு தெரியும், இதில் என்ன ஏது எல்லாம் என்னென்னு தெரியும். அவங்க சொல்லாங்க எதுவுமே இல்லாததை கூட நிற்க வச்சு நம்ம சின்னமும் நம்ம கொடியும் ஜெயிக்க வைக்கணும் தம்பியான்னு. என் ஃபேஸ் வேல்யூவில் அவனை கொண்டு வர, உனக்குள்ள கனத்தை கொஞ்சம் கூட மோசஸ் சொன்ன மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியாவது ஒட்டி கட்டி அசையா சொத்தை தக்க வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆள் உட்கார வைக்கலாம். இது சாமானியமான குடும்பம், இதுக்கு தெரியாது. இது பேச்சது வேத வாக்கை எடுத்துக்கொண்டு வரையே நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனான்னு கர்த்தர் கேட்டார். அவன் மாத சம்பளக்காரன், அவனே ஒழுங்காக வேலைக்கு போகிறது கிடையாது. ஒரு இடத்துல ஒரு நாள் ஒரு வருஷம் ஒரு இடத்துல இருப்பார். அவர் டிரான்ஸ்ஃபர் கிடையாது. இதுக்கு எதுவும் வேலை சரிப்பட்டு வராது. ரெண்டும் போய் திருமணம்னா இவரை கேட்டால் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் டீச்சர்ன்ட்டாங்க அந்த அம்மா. அது போய் பார்த்தா லீவ் வேகன்சியில் போனாக்கா. இவனை போய் கேட்டால் ரயில்வேல வேலை செய்கிறான்னு கேட்டால் இவன் கான்ட்ராக்டில் போன டிக்கெட் கொடுக்குறவன் கான்ட்ராக்ட்னாலும் துரத்தி விட்ருவாங்க. வெளில கேட்டால் இது ஸ்டேட் கவர்மெண்ட்டு அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. எப்படி இருக்கும்? ஜெகஜோதியாக கல்யாணம் நடந்துச்சு. வந்து பார்த்தா ரெண்டுமே வந்து ஒரே டைமில் வேலை போயிடுச்சு. இது கொஞ்சம் வருஷம் கழிச்சு எனக்கு இது மறுபடியும் ஜப குறிப்பாக வருது. இந்த தம்பதிகள் நீங்கள் இந்த ரயில்வேலன்னு சொன்னீங்க. இல்லை ஐயா இது இந்த மாதிரி கொஞ்ச நாள் அப்புறம் பரிசுத்தவன் காட்டுறாரு. உன்னை இவன் தான் 100 ரூபா கையில் கொடுத்து வேலைக்கு போன்னு சொன்னான். இவன் சொன்னதை கேட்டு நீ வந்து 12 வருஷமாக இருந்த 3 மணி நேரம் லைஃப்பில் நீ வேஸ்ட் பண்ணிட்ட. தேவையில்லாத வார்த்தைகளை நீ செவி சாய்த்து 3 மணி நேரம் லைஃப்லேயே வேஸ்ட் பண்ணிட்டு. நீ எவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ண அதை கேல்குலேட்டே பண்ண மாட்டேன். ஆனால் இதை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை அழைத்து வரணும். உன்னை எல்லாரும் போல அழைக்கலை, உடமிட்டு வறுத்து நடுக்கி உடச்சி உன்னை கொண்டு வந்திருக்கேன். உனக்கு உன்னோட அழைப்பு தெரியணும், உனக்கு உன்னோட தெரிந்துகொள் தெரியணும். ஊரில் இருக்கணும் தெரியணும் அவசியம் இல்லை. 1000 பேசும் உதடுகள் மறுபடியும் வருவியான்ற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் எடுத்துன்னு மறுபடியும் வருவியான்ற மாதிரி ஒரு பார்வை இந்த தேவ சமூகத்தில். ஐயோ ஆண்டவரே, வரவேற்பை எதிர்பார்க்குதா உள்ளம்? பரிசுத்தவான் கேட்கிறார். வரவேற்பை எதிர்பார்க்குதா? அது கிடைக்கவே கிடைக்கும். ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன், என்னத்துக்கு இங்கே இவ்வளோ தூரம் வந்தேன்றது தான் இருக்குமே தவிர வாருங்கள் என்ன சரியாக வயல்வெளிக்கு போகலாம் சொல்ல மாட்டான். ஐசியூ வார்டில் இருக்கார் போகிறீங்களான்னு கேட்பான். அதான் எழுதுவரி கேஸு. ஐசியூ வார்டில் போய் ஜெபம் பண்ணோம். சரியாகி வந்தோன்னே அவங்க பாஸ்ட்டை கூப்பிட்டுச்சு, அவங்க உபசரித்து அவங்க பெரிய விருந்து படைப்பாங்க. அதில் நம்மள வேறு சோதனைக்கிட்டு கூப்பிடுவோம். நம்ம தான் சீஃப் கெஸ்ட் மாதிரி போவோம். அங்கே போய் பார்த்தா தேவ மனிதன் எனக்காய் வந்து ஜெபித்ததனால் நான் உயிர் தெழுந்தேன்றான். எல்லாம் சொல்லிட்டு என்னை திட்டுப்புடி என்ன பார்த்தோன்னே என்ன பார்க்குறோம், சீலிங் பார்க்குறோம், லைட்டு பார்க்குறாங்க. எப்படி இதெல்லாம் வந்து சுயத்தை உடைக்கக்கூடிய பாதைகள். இதெல்லாம் தி ஷுடன்ட் பாதர் யஸ் அட் ஆல். இதெல்லாம் நம்மளை சீண்டவும் கூடாது, தீண்டவும் கூடாது, பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் நான் அதை சொல்லுகிறேன் என்றால், இப்படித்தான் ராஜ்யபாரத்தில் இருக்கிறவர்களுக்கு தானியல் தேவைப்பட்டான், சாமானிய ஜனங்களுக்கு தேவைப்படல. அவனுடைய பிரச்சனை தீர்க்கிற அபிஷேகம் இது. இந்த அபிஷேகத்தின் வழியாகத்தான் தானியலை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்பொழுது 5:17 சொல்லுகிறது, தானியலுடைய புஸ்தகத்தில் 5:17 சொல்லுகிறது. இது 2வது ஜெயம் எங்கே எடுக்கிறாருன்னு கேட்டால் தானியல் அவருடைய பொருளாதாரத்தில் எடுக்கிறார். அவன் சொல்லுகிறான், இந்த பதவி அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்க எப்பொழுதும் பணத்தில் பேசுவாங்க. இந்த அதிகாரம் பதவி சரியான ஒரு வருமானம் இல்லாத ஜனங்க எப்பொழுதும் காரணங்களில் பயணப்படுவாங்க, பொறுத்துனே செய்வாங்க, வாய் வந்தபடி.
இதெல்லாம் நடந்தால் உங்களுக்கு 1 கோடி தரேன், 2 கோடி தரேன், இது தரேன், அது தரேன், லேண்டு தரேன், பூண்டு தரேன், பங்கு தரேன், நுங்கு தரேன், என்னென்னோ சொல்லுவாங்க. ஆனால் இருக்கப்பட்டவன் எப்படின்னா அவன் பணத்தில் பேச ஆரம்பிப்பான். எல்லாருக்குமே அவங்களுடைய பழக்கம் தான். நீங்கள் மேல் தட்டில் பயணப்படுகளை பார்த்தா சாமானியத்தில் அவங்கள போய் சந்திக்க முடியாததுக்கான காரணம் என்னவென்று கேட்டால், அவர்கள் எல்லாரையும் சந்தித்து நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம், அவர் போய் பார்க்கறதே கஷ்டம். ஏன்? தன்னை காத்து கொள்ளுகிறாங்க மேல் தட்டத்தில் இருக்கிறவர்கள். தலைமை தூத்துக்குரிய குணாதிசம் சொல்கிறேன். அப்படியே அவங்க சந்தித்தா சரியான ஜனத்தை சந்திப்பாங்க. சரியான ஜனத்தில் சரியான நிலத்தில் விதைக்கிறவர்களாக இருப்பாங்க. அப்போ தானியலை பார்த்து சொல்லுகிறான், நான் உனக்கு இதெல்லாம் செய்கிறேன். அப்போ தானியல் ராஜாவுக்கு பிரதித்துவமாக என்ன சொல்லுகிறான்? என்ன சொல்லணும்? உனக்கு வெகுமானம் தரேன்னு சொன்னால் என்ன சொல்லணும்? இதோ பை எடுத்து வந்திருக்கிறேன். இல்லை, டாபிக் மாறிடும். மேலே போயின்னு இருக்க உன்னதத்தில் பயணப்படுகிற அபிஷேகம் அப்படியே பேங்க்கு அப்படி இறங்கிடும். செக்காக கொடுக்குறீரா, கேஷாக கொடுக்குறீரா, ஜிபே பண்ணுறீரா? ஜிபே பண்ணால் கூட 1 லட்ச ரூபா தானே மேக்ஸிமம் லிமிட் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம சொல்கிறான். இப்படி போயிடும். ஆனால் தானியல் பொருளாதாரத்தை ஜெயித்தார். 2வது பார்த்தீங்கன்னாக்கா தானியல் பொருளாதாரத்தை ஜெயிக்கிறார். என்ன சொல்லுகிறான்? உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். அவ்வளோதான். இந்த 2 வார்த்தை. அதாவது டாப் பர்சன் இவன். இதுக்கப்புறம் ஒருத்தன் அந்த இடத்துல இல்லை. டீல் பண்ணுறது இந்த ஒரே ஆள்கிட்ட தான் நம்ம டீல் பண்ணுறோம். அதான் ஒரே ஒரு வாடிக்கையாளர். அப்போ பார்த்துக்கோங்க, படியால் தான் அந்த ஐயா தான் அளக்கணும். இது வியாபாரம் இல்லை, உலகம், சந்தை. தெய்வீகம் என்பது அப்படி அல்ல. இவருக்கு மேலே ராஜாதி ராஜாவுக்கு நான் ஊழியம் செய்கிறேன். யூ ஆர் நாட் ஒர்க்கிங் ஃபார் அ மேன் ஆர் ஆர்கனைசேஷன், யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் த கிங் ஆஃப் கிங்ஸ். யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் த ஹெவன்லி கிங். நம்ம யாருக்கு வேலை செய்கிறோம்? பரலோக ராஜாவுக்கு வேலை செய்கிறோம். அப்போ பூமியின் ராஜாக்கள் இந்த மனுஷனுடைய பார்வை எப்படி இருக்குது கேட்டால் சக விசுவாசிகளை பார்க்கிற போல இருக்கிறது. இந்த இடத்துல சபை தோத்துரும், போதக தோத்துருவார், அப்போஸ்தல தோத்துருவார், தீர்க்கதரிசிகள் தோத்துருவாங்க, மெய்ப்பன் தோத்துருவாங்க, சுவிசேஷம் தோத்துருவாங்க. தனியாக ஒரு கவனிப்பு இருக்கும். இருக்கப்பட்டவங்க வந்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. சொல்கிறேன், பசை இருக்கிற ஜனங்களை வேறு விதமாக பயன்படுத்துகிறாங்க, வேறு விதமாக டீல் பண்ணுறாங்க. வறுமை ஏழைகளை வேறு விதமாக டீல் பண்ணுறாங்க. தலைமை குறித்து அந்த குற்றச்சாட்டுகள் வருகிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன், கண்ணார பார்த்துருக்கேன். அதெல்லாம் அபிஷேகத்தை மாசுபடுத்தும், பெற்ற ஊழியத்தை சிறுமைப்படுத்தும், பிரகாசம் இருக்காது, மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. கர்த்தர் பயன்படுத்துகிறத நிறுத்திவிட மாட்டார், கட்டுப்படுத்தி கொள்வார். வேறொரு மனுஷனை எழுப்பி பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் ஆரம்பித்த விண்ணத்தில் இருக்கும், அது பாட்டுக்கு அது போய் கொண்டிருக்கும். ஜனங்கள் பெருகினாலும் ஊழியம் செழிக்குது என்பதல்ல, ஜனங்கள் போகிறனால ஊழியம் உடைந்து போனது என்பதும் அல்ல. கர்த்தர் தனிப்பட்ட மனுஷனை புடமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார். நிறுவனங்கள் எல்லாம் நிறுவப்பட்டவைகள், அழைப்பு கர்த்தரால் அழைக்கப்பட்டவை. நல்லா புரிந்து கொள்ளும். ஆனால் அதுக்கு தேவையான குணாதிசயம் இந்த மனுஷன் இடத்துல இருக்கிறதா என்று 2, 3, 4 அதிகாரம் பரலோகம் புடமிடுகிறது. செக்கிங் நடக்கும். இந்த நாட்டில் வெளிநாட்டுக்கு போய் பாருங்கள், செக்யூரிட்டி செக். உங்கள் பேக்கை செக் பண்ணுவான். ஒரு வாட்டி அப்படி தான் லண்டன் போகிறப்ப பேக்கை செக் பண்ணிட்டான். நான் போய் லாஞ்சில் உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா படுத்துன்னு இருக்கேன். அனௌன்ஸ் பண்ணுறான், எங்கள் அப்பா பேரோட யாரோ பொழுது அந்த பேரே இப்போ வர்றதில்லை. நம்ம இதுக்குள்ளே அந்த பேர் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்க, நீங்கள் எப்படி பயப்படுவீங்க. நாகராஜ் அருள்மோகன்றான். அட சாத்தான், எவனோ தெரில, யாரா இது? நாகராஜ் அருள்மோகன் நம்ம பேரை வச்சுருக்கான். மறுபடியும் சொல்கிறேன், நாகராஜ் அருள்மோகன், உங்கள் பேக் இங்கே பிடிச்சி வச்சுருக்கோம், தயவுசெய்து வாங்க. லண்டன் போகிற பேசஞ்சர் நீங்கள். நான் தான்டா வடை சாம்பார் எல்லாம் விட்டுட்டு ஓட்டமாக ஓடி என்னைய வச்சு நான் தான். அது எத்தனை வாட்டி கூப்பிட்டுக்கிறோம். நீ அருள்னு கூப்பிட்டு தான் ஓடியே வந்துப்பா. அருள் மோகன் கூட கூப்பிட்டுருக்கோம். முதல்ல எங்கள் அப்பா பேரே நான் மறந்துட்டேன். அப்பா செத்து 25 வச்சு பேர் மறந்துட்டேன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு புரியும். கடைசியில் பார்த்தா பையில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது. என்னையா இருக்குது? கோட்டை கைட்டு எல்லாத்தையும் பார்த்தான். என்னென்னமோ கறி வச்சு பார்த்தேன். கடைசியில் பவர் பேங்க்கு மெயின் கேரேஜில் இருக்குது. அது ஹேண்ட் கேரியில் எடுத்துக்கிறீங்களா? இல்லை தூக்கி போட்டுருவாங்க. நேற்று தான் வாங்கினேன், தூக்கி போடணும், தூக்கி போடு. 2500 கொடுத்து வாங்கியிருக்கேன். லண்டன் போகிறேன், ஃபஸ்ட் டைம் லண்டன் போகிறேன். அவன் பார்த்தா மேலேயும் கிழியும். சரி, நீ எடுத்துன்னு போ. இதுக்காடா இவ்வளோ கூச்சல் போட்ட ஏர்போர்ட்டே கேட்குற மாதிரி? இவ்வளோ கத்தி நீ வரவே இல்லையே, என்ன பண்ணிட்டு இருந்தேன்? மேலே உட்காந்து குச்சி நின்றியானோ? டேன் நம்ம அந்த கேட்டகரியில் வடை சாம்பார் சாப்பிட்டு இருந்தேன், நல்லா இருந்துச்சு லான்ச்சில். சரி, நான் இப்போ போகிறேன். சொல்கிறேன், உங்களுக்கு உருட்டி கிருட்டி எல்லாமே இருந்து இது விசா வரதே கஷ்டம் இந்த கண்ட்ரிக்கெல்லாம். எல்லாத்தையும் நீங்கள் நேர்ச்சி செஞ்சு போனால் கூட உங்கள் பையில ஒரு சும்மா பவர் பேங்க் இருந்தாலும், ஒரு ரேசர் இருந்தாலும், ஏதாவது ஒரு கூர்மையான ஒரு சாதனம் இருந்துச்சுன்னா நிறுத்திடும்.
பயணத்தை நிறுத்தி வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. செய்யலை சொல்கிறேன். அப்போ பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ளணும்னா எவ்வளோ ஸ்க்ரூட்டினி இருக்கும், எவ்வளோ செக்யூரிட்டி செக்கப் இருக்கும், எவ்வளோ செக்கப் இருக்கும். அதுவும் உங்களை நம்பி ஒரு விஷயம் கர்த்தர் கொடுக்குறாருன்னா நீங்கள் உண்மையிலே பாக்கியவான்கள். உங்களை கர்த்தர் நம்புகிறார். பவுல் சொல்கிறார், உன்னை நம்பி என்னை உண்மையிலும் என்று நம்பி எனக்கு கர்த்தர் சுவிசேஷம் பண்ணிவிட கொடுத்தான். நம்பி கொடுக்குறோம். இந்த உண்மையை பரலோகம் காணுகிறது. மனுஷன் சொல்லுவான் வரம் வந்துருச்சு இல்லை, அவன் அப்படி தான் இருப்பான். வரம் இதெல்லாம் வந்து மனுஷனுடைய பார்வை. கர்த்தருக்கு அது பெருசாக தெரியாது. யாருக்கு கொடுக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். கர்த்தரை காட்டில மனுஷன் அப்படி ஞானம் பெருசு. இந்த மனுஷன் ராஜாவிட்ட சொல்கிறார், என்னையா இந்த மனுஷன்ட்ட போய் இப்படி பேசுகிற, எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கான், எவ்வளோ பெரிய தகுதியில் இருக்கான், நினச்சா அவனுக்கு எல்லா ஹெல்ப்பும் செய்யலாம், இதுக்கெல்லாம் ஒழியும் ஓட. ராஜாவே இது வேறொருவனுக்கு கொடும் அப்படி சொன்னால் இப்போ பெரிய செல்வந்தர்கள்லாம் கோச்சிக்குவாங்க. என்கிட்ட இது மாதிரி அனுபவம் எனக்கு வந்தது. அப்போ நான் சொல்லிட்டேன், நானே நிறைய பேருக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிற ஆள். நம்மகிட்டே ஒரு சாத்தா உள்ளே வருது பொருள் வழியில். நான் சொல்லிட்டு தயவுசெய்து நீங்களே வச்சுக்கோங்க. ஏன் வச்சுக்கோங்க, எனக்கு இது பிடித்தான் இல்லை. அட்லீஸ்ட் கேஷ், நத்திங் டூயிங். பாக்கெட்டில் 500 ரூபாய் இருக்குது, திரும்பி வீட்டுக்கு போகிறது. அவன் சொல்ல திரும்பி பாக்கெட்டில் பார்த்தா 500 ரூபா இருக்குது, வீட்டுக்கு போகிற வரைக்கும் இருக்குது. ஓகே, கடைசி வரைக்கும் வேணாம். சரி அடுத்த வாட்டி வரப்பு கொடுத்துக்கலாம். 20 வருஷமாக வேணாம். கடைசியில் அவங்க வளர நானும் வளர இப்போ அப்படியே முட்டி மோதி நிற்கிற அளவுக்கு வந்து இவன் தேமேரி தேவன் சொல்லிட்டு பிளாக்லாம் பண்ணி விட்டாங்க. அவங்க வாழ்க்கை கொஞ்சம் சரியாக ஆரம்பிச்சிச்சு, எந்த பேருக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பார்த்த பொழுது அப்படி இல்லை, இது அனாட காட்சி, பாவம் பரதாபம் அப்படி இருந்துச்சு. சொல்கிறதுல தப்பு இல்லை, உண்மையை சொல்கிறேன். இந்த பொருளை வேறொருவனுக்கு கொடும் என்ற அந்தஸ்துக்குள்ளே கர்த்தவங்களை நடத்துகிறார் என்றால் நீங்கள் உண்மையிலே பாக்கியவான்கள். உதடு அப்படி சொல்லவே சொல்லாது. கொடு இன்னும் பத்தாது, அடுத்த மாதம் திருப்பி ட்ரை டு சப்போர்ட் அஸ், கீப் கண்டினியூ டு சப்போர்ட் த மினிஸ்ட்ரி, வில் கண்டினியூ டு ப்ரே. பாட்டர் சிஸ்டம், நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் எங்கள் தூழியத்தை தாங்க. உங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதே போல் நீங்கள் தெரியாதனமாக யாருக்காவது ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு ஒரு 100 ரூபா அனுப்பிச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு 500 ரூபாய்க்கு லெட்டர் போட்டுன்னு இருப்பான். இது நண்டு இருக்குது. திருப்பி அவன் அனுப்புகிற சலிச்சுவை விட்டான் ஒருத்தன். ஃபண்ட் ரைசிங்னு தனி டீம் இருக்கும். வர ஆத்துமாக்களை அவங்க விடுதலை பெற்று போய் அவங்கள நன்றியுள்ளாக மாற்றி அவங்கள அப்படியே பேயிங் பார்ட்னராக மாற்றணும், ப்ரேயிங் பார்ட்னராக மாற்றணும். இந்த மாதிரிலாம் ஒரு ஊழியம் இல்லை, சர்வதேச ஊழியங்கள் பல இப்படி தான் நடந்துட்டு. எங்கேருந்து காசு வரும், எங்கேருந்து ஒன்று சம்பளம் கொடுக்குறது, அப்படியே மார்க்கெட்டிங் லெவலில் இருக்கும். அதுக்கு தான் இங்கே தானியலை பார்த்து ராஜா கிட்ட போய் நின்னா பெரிய டிஜிட் வரும். சாமானியமான ஜனங்க கொடுக்குறாங்க இல்லையா, ராஜா அவருடைய நிலையிலேருந்து கொடுப்பார். இப்படி தான் இருக்கும். இங்கே இந்த மனுஷன் போய் நேராக நீர் வேறு ஒன்று கூடன்னா என்ன ஆகும்? நான் கொடுப்பதற்கு கோடிக்கணக்கான ஜனங்க வெளில காத்து கொண்டிருக்கிறாங்க, உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன், வேற ஒன்று கொடுன்னு சொல்கிறேன். இதுதானா நீ கனப்படுத்துகிறது ராஜாவே? ராஜாவே கொடுமொழி குனிந்து வாங்கக்கூடிய பிரஜைகள் எனக்கு வேணாம், வேற ஒருத்தர் கொடுன்னு ராஜா பார்த்து சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். சொல்லுகிறதா மனசு, எனக்கு இந்த பணம் வேணாம், இந்த லஞ்சத்தை வேற ஒன்று கொடும். இந்த வீட்டில் இருக்கிற சொத்து சுதந்திரமே நிறைய பசங்க இதை ஃபஸ்ட்டு வாழாண்டிடுங்க. சொத்து எனக்கு வேணாம், நான் அமெரிக்காவில் இருக்கேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து எவனோ போவான், பஞ்சம் உழைக்க போனவன் சொல்லுவான், அதே ஏன்டா விட்டு அது நல்லா வரும். ஒரு 10-15 வருஷம் கழிச்சு மறுபடியும் நான் வேணாம்னு சொல்லாது, எனக்கு இப்போ வேற ஒன்று வந்து அம்மா அப்பா கிட்ட கேட்கும். இது நடந்திருக்கு. இந்த பொருளாதாரத்தை ஜெயித்து வருகிறது மிகப்பெரிய ஜெயம். தானியருடைய காரியம் ஜெயமாக இருந்தது. சிங்க கேபியில் போனான்றது தான் வந்து சப்ஜெக்ட். இங்கே முதல்ல இந்த சிங்கத்தெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும். இது அசிங்கம். அந்த மனப்பான்மை வந்துடுச்சு. இப்போது பொருளாதாரத்தை ஜெயித்து இப்போ எங்கே வருகிறார் தானியல்னு கேட்டால், ஜப வாழ்க்கையில் ஆவியினுடைய சோதனை. இது யாரையும் வணங்கக்கூடாது என ராஜா கட்டளையிட சிங்கங்களுக்கு கெபியில் கொண்டு வந்து போட்டாங்க. ராஜாவை தான் வணங்கணும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது. என்ன, வேறு யாரையும் நீ வணங்கக்கூடாது. தானியல் அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றப்படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடித்தாலுடைய வேற ஒன்றிலும் குற்றப்படுத்த முகாந்திரம் கண்டுபிடிக்கக்கூடாது என்றார்கள். அப்பொழுது என்ன செய்கிறாங்க, 7வது வருஷம் சொல்லுகிறது, 30 நாள் வரை ராஜாவைக்கு உண்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷனால் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் சிங்கங்களை போல ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீத்து செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினர் எல்லா பிரதிநிதிகளும் பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பிரியமான தேவனுடைய ஜனமே,
எதையோ பண்ணி ஆர்டர் வாங்கிடுவான். நமக்கு எந்த ஆர்டரும் இல்லை. நமக்கு ராஜாதி ராஜா தேவ சமூகம் தான் நமக்கு கோர்ட். அவர் தான் ராஜாதி ராஜ். அவ்வளோதான். என் தானியேலை இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனாக அந்த தேவனை பார்க்க ஆரம்பிக்கிறான். நான் என் தேவனை சேவித்து கொண்டே இருப்பேன். நான் என் தேவனுக்காக நான் எழுப்பி கொண்டே இருப்பேன். இதை தடுக்கிறதுக்கு எந்த தனி மனித சக்திக்கும் உரிமை கிடையாது. நானாக எல்லாத்தையும் சேர்த்து பண்ணாதான் உண்டு. நம்ம பூச்சிக்கே எல்லாத்தையும் மூடிடணும். பூச்சி வருது, புழு வருது, இது வருதுன்னு. அந்த மனுஷன் பலகெல்லாம் திறந்துட்டு கைகளை உயர்த்தி பரலோக தேவனை சோத்தரித்து ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டான். இதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து மேய்க்காம மாதிரி போட்டு சிங்கிகவில தூக்கி போட்டாங்க. ராஜாவுக்கு ஒரு புறம் அடிச்சுக்குது. ராஜா எதுவும் பண்ண முடியாது. The more you grow, you are bound in the worldly way. நீங்கள் ரொம்ப உயர்வில் போனால் இந்த நாற்காலி உட்கார நாற்காலியிலே நீங்கள் ஆசைப்பட்டு சிங்காசனம் ஆசைப்படுவீங்கன்னா அந்த ஒரு கால் மனுஷர்களுடையது, ஒரு கால் செல்வந்தனுடையது, ஒரு கால் அதிகாரத்துடையது, ஒரு கால் பதவியுடையது. இதெல்லாம் சேர்ந்து இருந்தாலும் சிங்காசனம் நிலைத்து இருக்கும். பேசணும்னு நினைக்கிறத கூட பேச முடியாது. நான் சொல்ல மேலே போக சொல்கிறேன். நம்ம பிடிச்சதே நியாயமாக இருந்தாலும் செய்ய முடியாது. அது எல்லாரையும் கேட்டு கன்சல்ட் பண்ணி ஆலோசித்து அதுக்கு அப்ரூவ் வாங்கிறதுக்குள்ளே விடிஞ்சிடும். இப்போ நான் போகிறேன், மார்க்கெட்டில் போகிறேன், ஏதோ வாங்குகிறேன், சர்வீஸ் முடிச்சுட்டு போகிறேன், ஏதோ சாப்பிட்றேன், வர்றேன், பசங்களை கூப்பிட்டு போகிறேன், அதெல்லாம் எதுவும் நடக்காது. த மோர் யூ க்ரோ. இது பாஸ்ட் மாருங்களுக்கே சில நாட்டில் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு கான்வாய் இருக்குது, அவங்களுக்கு செக்யூரிட்டி இருக்குது, அவங்களுக்கு செக்கப் இருக்குது. டக்குன்னு போய் பார்க்க முடியாது. கார்ட்ஸ் எல்லாம் ரைஃபிளோடு இருப்பாங்க, AK-47 பாஸ்டருக்கே. அது ஊர் அந்த மாதிரி, அது கலாச்சாரம் அந்த மாதிரி, அது வேறு விஷயம். நான் சொல்கிறேன், இதெல்லாம் ராஜாவுக்கும் தானியலுக்கும் நல்ல உறவு இருந்தாலும் கடந்து போகிற சோதனையை ஜெயித்து வருவது உங்கள் தனிப்பட்ட சிலுவை. சிங்கங்களின் வாயை கட்ட செய்தது. முதல்ல மனதை நான் கட்டி காட்டினால் சிங்கங்கள் அல்ல, சிறுத்தைகள் அல்ல, புலிகள் அல்ல, எந்த துஷ்ட விலங்குகளானாலும் கர்த்தர் வாயை கட்ட வல்லவராக இருக்கிறார். என் மனதை நான் கட்டணும். நான் நிரூபிச்சுட்டேன் கர்த்தருடைய சமூகத்தில். என்ன இந்த காணிக்கைகளை வேற ஒன்று கூட, வெகுமதி வேற ஒன்று கூட, இது உம்மிடத்தில் இருக்கட்டும், இல்லை வேற யார்ட்டாவது கூடும். ஆனால் முதல்ல நான் சொல்ல வந்த மேட்ரை கேளு. ஃபஸ்ட்டு பேமெண்ட் தென் த மூமெண்ட் இன்னும் மாறி வரல. ஃபஸ்ட்டு என்ன ஊழியத்தை தாங்குங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஆழத்தை கட்டுங்க, உங்கள் வீட்டை கர்த்தர் கட்டுவார். இந்த ஸ்லோகம்லாம் இல்லை. முதல்ல மேட்டர் என்ன? ராஜாவுக்கு இது. ஆபிரகாம் பார்த்தா இப்போ தேவையாக இருக்கும். போனால் ஜெபம் பண்ணால் மூட்டை மூட்டையாக காணிக்க வந்துச்சு, மணியும் சேர்ந்து வந்துச்சு, எல்லாத்தையும் வச்சு புதுசாக ஆரம்பிக்கலாம் வாழ்க்கைன்னு பார்த்து இது நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தா எதுவும் வேணான்றான் இந்த தீர்க்கதரிசி. எப்படி இருக்கும்? உலகமே அந்த மனுஷனை போய் பார்த்தா எல்லாம் நடக்கும்னு நினைக்கும். அங்கே போய் எதுவும் வாங்காதன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. என்ன செய்ய முடியும்? இதனால் இந்த திஸ் அனாயிட்டிங் இஸ் லிட்டில் பிட் வெரி சென்சிட்டிவ். இட்ஸ் வெரி டஃப் பீப்புள் டு ஜெல் வித் திஸ் அனாயிட்டிங். நான் சொல்ல இந்த அனாயிட்டட் பர்சனோட கூட நிற்குது இதே அபிஷேகம் பவுல் இடத்துலேருந்து. அவர்கிட்ட ஊழியர் செய்யறதுலாம் கஷ்டம். எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. திடீர்னு கையை உயர்த்தினாலும் பிசாசுகள் கத்தும். மார்க்கெட் பிளேஸில் அப்படி வந்தது தான் அந்த அப்போஸ்தலர் 16 அடிபட்டது. அடி வாங்கிறதுக்காக சொல்ல, இந்த மாதிரி இந்த அபிஷேகத்தினுடைய வீரியம் அதிகரிக்கிறதுக்கான ரகசியங்கள் இதுதான். பொருளாதாரத்தை ஜெயித்து காட்டினா எல்லாவற்றையும் ஜெயித்து காட்ட முடியும். அதுவே நம்மை அசிங்கப்படுத்தணும், அதுவே நம்மை சிங்கமாக்கி உலகத்துக்கு காட்டும். ராஜரீகமாக இருக்கும். ஒரு முறை ஏறின சிங்காசனத்துலேருந்து இறங்குறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு முறை நீங்கள் உயர்த்தப்பட்டதை ஜனங்க பார்த்த பிறகு நீங்கள் தாழ்த்தப்பட்ட பார்த்த முடிந்தது உங்கள் கதை. அதுலேருந்து அப்படியே போனோம். அப்படி தான் உலகம் சொல்லித்தரோம். நம்ம அப்படி இல்லை. பழசை மறக்கூடாதுப்பா, கர்த்தர் நம்மளை நடத்துகிறப்பா, பழசை மறக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சாத்திரம் பேசுகிற பொழுது, நல்ல திடகாத்திரமான ஊழியர்கிட்ட பேசுகிற பொழுது இந்த சொற்றொடர் வருகிறது. இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இந்த பேச்சு வருகிறது. ஏறின சிங்காசனம் இறங்கக்கூடாது, நம்ம ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக்கொள்ளணும், அடுத்த கருத்துக்கு தான் போகணும்னு இப்படி ஆரம்பிக்குது. நான் சொல்கிறேன், பழசு மறக்கூடாது, பழசு மறக்கூடாது. இந்த மனுஷன் திடீர்னு துணிகரமாக என்ன சொல்லிட்டான், பரிசுத்தவான். எப்படி கஞ்சி குடிக்கலாமா? ரெடியா? குடிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லைண்ணா. எப்படி குடிப்ப? நீ குடிப்போம், மனைவி குடிப்பாளா? பிள்ளை குடிப்பாங்களா? என்ன பேசுறீங்க? யோசிச்சு பேசணும். கஞ்சி குடிக்கணும்னு வச்சுட்டா நீ நினைக்கிற மாதிரி பிளாட்ஃபார்ம் கூட்டு போய் தான் கொடுப்பாருன்னு இல்லை. எங்கே வச்சாலும் கஞ்சி காய்ச்சிடுவார். எனக்கு தெரியும், நான் பட்டிருக்கேன், சொல்கிறேன், கேட்டுக்கோ. வாடாப்பட ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் அதோடு முடிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் கால் வரும். அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வாங்க அங்கிள், அப்பா அவங்கள பார்க்கணுன்றார். ஏன்னா
யாருக்கா ஜெபம் பண்ணால் என்னை கூப்பிட்டு போவார். அவங்க விசுவாசிக்க அவ்வளோ நல்ல ஐக்கியம், அவருக்கு என் மேலே அவ்வளோ நம்பிக்கை. கூப்பிட்டு போய் அவருக்கு ஜெபம் பண்ணி அவங்ககிட்ட பேசி காணிக்கெல்லாம் வாங்கி என் பாக்கெட்டில் போட்டு அனுப்புகிற அந்த நல்ல மனசெல்லாம் இருக்குது. இல்லைன்னு சொல்லி போய் பார்த்தா இவர் படுத்துன்னு இருக்கார். என்ன நர்ஸு சொல்லுது, சார் பாஸ்டருக்கு ஏதாவது வாங்கின்னு கொடுத்துட போகிறீங்க. என்னம்மா நாங்களே டயட்லாம் கொடுத்துட்றோம். என்ன டயட் கொடுக்குறீங்க? கஞ்சி. நான் சொன்னேண்ணா எப்படி கஞ்சி ஊற்றணும்னு தெரியும் கர்த்தருக்கு. மணியை ஊற்ற மாட்டார், பிள்ளைங்களுக்கு ஊற்ற மாட்டார், சபையாருக்கு ஊற்ற மாட்டார். எல்லாம் நீ கண்களால் காண்பேன். மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, கிரில்லு எல்லாம் பார்ப்பேன். நமக்கு நியமிக்கப்படுறதோ கஞ்சி. சொன்னேண்ணா அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டோம். 2 பேருமே ஒரு மாதிரி ஆகிட்டோம். கஞ்சி குடிக்க தப்பில்லை. தேவன் ஒரு மனுஷனை புடமிட நினைத்தால், உங்களை எப்படி பாடம் புகட்ட நினைத்தா, உங்களுடைய காஸ்டியூம் மேக்கப் கலையாமல் உங்களை சிச்சித்து கொண்டு போக தெரியும் கர்த்தருக்கு. உங்கள் மேலே ஒரு தூசி படாமல், சபை கலையாமல், ஜனங்க விலகாமல், உங்கள் பொருளாதாரம் அழியாமலே உங்களை புடமிட போட்டு நொறுக்க தெரியும் கர்த்தருக்கு. நொறுக்கிறதுனா என்ன? உங்களை வழி கொண்டு வர கர்த்தருக்கு தெரியும். எனக்கு இதில் நிறைய அனுபவம். புடமிடணும்னு நினச்சா நம்ம நினைக்கிறது போல் அப்படியே நடு தெருவுக்கு 25 வருஷத்துக்கு முன்னே இருந்தால் அதை போல் கொண்டு வந்து கர்த்தர் நம்மளை பாடம் புகட்டுறாருன்றதெல்லாம் யோபு ரேர் பீஸ். நம்ம தாங்க மாட்டோம். தாங்கினோம் இல்லையோ, கூட வரவும் சூசைட் பண்ணிக்குவோம். எப்படி இருக்கோம் இந்த கோலத்தில்? நம்ம நல்லா தான் இருப்போம். உங்களை இந்த கோலத்தில் பார்க்கறது ஏண்டா, நல்லா தானே நிற்கிறேன், நல்லா நடக்கிறேன், நல்லா போகிறேன், நல்லா சாப்பிட்றேன். நீங்கள் உங்கள் கம்பீரம் எங்கே? அது நல்லாவே இருக்கு. உன் கட்டுதான் சரியில்லை, நீ வாசனுக்கு போ, நீ வாசன் ஐ கிளினிக். இப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். இல்லை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது. எங்கே வச்சு எங்கே செய்யணும் கர்த்தருக்கு தெரியும். சிறைச்சாலையோ சிங்ககேபியோ அக்கினி சுவாலையோ என் தேவனாய் கர்த்தருக்கு தெரியும். நம்முடைய அடியானை அவனுடைய உத்தமத்தை நிரூபிக்கிற இடம் அது. அதான் சொல்கிறேனே, நீங்கள் அடிக்கிற டையோ, நீங்கள் போடுற சூட்டோ, ஒரு தூசி படாம, ஒரு அங்கத்தில் உங்களுக்கு ஒரு குறை இல்லாமல் உங்களை புடமிட வல்லவர் கர்த்தர். அரசன் தெரியுமா? அது தூக்குடா அவனை ஜெயிலில், செலத்தை தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சு விளாசுங்கடா அப்படின்னு. பிடிக்காத வந்தான ஆட்சியில் என்ன செய்வோம்? எதை நம்மளுக்கு பிடிக்காத வந்துட்டான் என்ன செய்வோம்? அவன் சட்டத்தை பயன்படுத்தும், அதிகாரத்தை பயன்படுத்தும், நம்ம திருப்பி ஒரு சட்டத்தை பயன்படுத்தி வெளில வரும். இது நடக்கும். சர்வ வல்லவர் அப்படி இல்லை. புடமிட நினைத்தால் எப்படியும் எல்லா எதிர்க்கிலும் உங்களை அவமானப்படுத்தாமல் உங்களுக்கு தனிப்பட்ட மனசாட்சிக்கு தெரியும். தேவன் ஆரம்பிச்சிட்டாரா, சாட்டை எடுத்துட்டார், சரணடைத்தார், வேறு ஒன்றும் இல்லை. சின்ன வார்த்தை. இதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சு ஜெபித்து சொன்னல, அன்றைக்கி உங்களுக்கு என்ன சொன்னேன்? கஞ்சி குடிக்க போகலாமான்னு. நான் போடலான்னு. பொன்னாட்டி குடி போகலாம், புள்ள குடி போகலான்னு. நான் என்ன சொன்னேன்? யாரும் குடிக்க வேணாம். உன்னை குடிக்கணும்னு நினச்சிட்டாருன்னா உன்னை குடிக்க வச்சு, என்னை குடிக்கணும்னு நினச்சிட்டா குடிக்க வச்சு. ஏன்னா நாங்களாம் ரொம்ப கஷ்டத்தில் வந்தவங்க. உண்மையிலே சொல்கிறேன். அந்த வறுமைனாலே அவன் பயப்படுவான். இந்த வறுமை பற்றாக்குறைனாலே அவன் பயம் வந்துடும். நீ எல்லாம் இருந்து கஷ்டப்பட்டு, அவன் சொல்லுவான், அப்பா அம்மாலாம் இருந்து, அப்பா அரசு உத்தியோகத்தில் இருந்து நீ ஊழியத்துக்கு வந்து ஒரு லெவலில் வந்து நீ கஷ்டப்பட்ட. நான் கஷ்டத்திலே பிறந்து வந்தேன். இது அபாஸ்ன்னு ஜெயிச்சு பிறந்த குழந்தை பாஸ்டர். அதனால் சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்தவன் நான். பசினா என்னால் முடியாது. வறுமைனால இன்றைக்கும் பயப்படும். வறுமைனா எனக்கு பயம். இந்த கஞ்சினா பயம். ஏன் அந்த கஞ்சினா பயம்னா, நம்ம குடிச்ச கஞ்சியெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவன் குடித்த கஞ்சி பூச்சிகளெல்லாம் எடுத்து வெளில போட்டு குடிச்ச அது கஞ்சினா அது பயம். அது எனக்கு தெரியும்னு நான் சொல்லலை. இந்த கஞ்சினா மறுபடியும் குடிக்கலாமான்னு கேட்டதுக்கான காரணம் தான். அந்த லேலேருந்து வந்தேன். எனக்கு அந்த வறுமைனா பயம். ஊழியக்காரனாக இருக்கிறேன் இல்லைன்னு சொல்லி பயமாக இருக்கிறது. வறுமை கண்டா பயம், பற்றாக்குறை கண்டா பயம். மறுபடியும் அது வந்துடக்கூடாது. நமக்கும் வரக்கூடாது, நம்ம சந்ததிக்கும் வரக்கூடாது. அதில் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறேன். உபவாசம் கூட இருந்துடும். நான் வறுமை வரக்கூடாது. வறுமை வந்தா என்ன, செழுமை வந்தா என்ன, அழைத்து செல்கிறார் கர்த்தர். அழைத்துள்ள நடத்தி கொண்டு போகணும். நம்முடைய படகு பிள்ளைங்களே பட்னியாக இருக்கணும்னா இருக்கிறத வைக்கணும். எங்கள் தேடி எனக்கு ரொம்ப வயசான ஒரு அம்மா, என் பசங்க சின்ன பசங்க வந்தோடனே எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்காக செபித்த ஒரு தாய். இப்போ இல்லை உலகத்தில். ரொம்ப வயசானவங்க, ரொம்ப மரியாதைக்குரியவங்க, உண்மையிலே அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒரு தீர்க்கதரிசி. அவங்க ரொம்ப வறுமையில் இருந்தால் ஊழியத்துக்கு வந்து வறுமையில் ஆனாங்க. நல்ல வளமான குடும்பத்தில் வந்தவங்க ஊழியத்துக்குள்ளே வந்து வறுமையின் வழியில் கர்த்தர் நடத்துகிறார். பெலிசூனியத்துலேருந்து கணவனையெல்லாம் கர்த்தர் காத்தார். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கோஸ் லைக் தட். அப்போ 2 பசங்க தான், 3வது குழந்தை பிறக்கல. காருங்க ரொம்ப சின்ன பொண்ணு, சின்ன குழந்தை. பேசும், ரொம்ப பேசும், ரொம்ப புரிஞ்சுக்கும். எங்ககிட்ட ரொம்ப பேசும், வெளில ரொம்ப பேசாது. ரொம்ப அப்சர்விங் கேரக்டரில். அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க,
அவங்க ஸ்டோரியெல்லாம் சொன்னாங்க. சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் எத்தனை நாட்கள் சாப்பிட இல்லாமல்லாம் இருந்தெல்லாம் ஊழியம் செஞ்சோம். சாட்சி சொல்லினாங்க. சாட்சி சொல்லினே வந்துட்டு காரணியாக பார்த்தோன்னே ஏற்ற காலத்தில் கர்த்தரை உயர்த்தும்படி பலத்த கர்த்தரில் அடங்கி இருக்கணும். அந்த மாதிரி தான் அப்பா இருந்தார். இன்னைக்கு கர்த்தர் அப்பா உயர்த்தினார். ஊழியத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. கார் ஏறி சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு காரணியா மூஞ்சே சரியில்லை. என் பொண்ணு எல்கேஜியோ யூகேஜியோ ஒன்றாதோ அவ்வளோதான் நினைக்கிறேன். அப்பா என்னம்மா டேடி எனக்காக ஒன்று செய்யுங்க. என்ன அந்த ஆட்சி சொல்லிட்டு போனது எனக்கு பயமாக இருக்குது. சாப்பாடே கிடைக்காதுன்றாங்க. எனக்கு பரோட்டா கடையும் பிரியாணி கடையும் வச்சு கொடுத்துருங்க. நான் ஸ்கூல் போயிட்டு வந்து நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி என்னை வச்சு கொடுக்கும். வச்சு உட்காந்து பாதகம் பார்த்துச்சு. ஒரு காலம் வந்து இப்படி ஓடிச்சு. எங்கள் வீட்டு எதிர்க்க ஒரு கடையை பிடிச்சி ரொம்ப சீரியஸாக கேட்குறான். ஒரு கடையை போடு, நான் போய் உட்காந்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். அதுக்குன்னு கடையை போட்டு கொஞ்சம் ஓடிச்சார். அப்புறம் நான் ஊழியத்தினால என்னால் கண்டினியூ பண்ண முடியும். அப்புறம் அவ்வளோ வளர்ந்துட்டா அதோட இதுவாகிடுச்சு. நம்ம விசுவாசி வந்து பார்த்துருந்தாங்க கடை. இல்லை ஏன்னு சொல்கிறேன்னா அந்த பசங்க ரொம்ப பயப்படுவாங்க. உங்களுக்கு சொன்னால் நோய் பேர் சொன்னால் பயம். அது வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? பயப்படுகிறது எனக்கு நேரிடும். இப்போ சிங்கம் வந்து பல ரூபத்தில் இருக்குது. கெபியில் சிங்கம், வெளியில் இருக்க சிங்கம், வறுமையான ஒரு சிங்கம், நோயின ஒரு சிங்கம். இன்னொருத்தர் சொன்னால் ஒரு ஊழியக பெட்ரீடனை வண்டி ஆகக்கூடாது. எப்படியாவது நீங்கள் ஜெபம் பண்ணி என்னை எடுத்துக்க சொல்லி கற்றுட சொல்லணும். ஆக மாட்டேயா. ஆனால் என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் சகித்து தான் போகணும். நோ ரிசர்வேஷன்ஸ் இந்த மினிஸ்ட்ரி. நீங்கள் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேவாது. ஒரு வாட்டி அப்படி தான் அடித்து பிடிச்சி ஃப்ளைட்டு இந்த 12 மணி எல்லாம் மறுநாள் காட்டும். 11:50 டுடே ரீச்சிங் அரைவல் டுமாரோ இன் அனதர் கண்ட்ரி டுமாரோ காட்டுது. எப்படியோ பார்த்தா கட்சியில் லாஸ்ட்டில் 9 மணிக்கு ஏஜென்ட் ஃபோன் பண்ணி சொல்கிறான், என்ன பண்ணுறக்கு ஏர்போர்ட்டில் இருக்கியான்றான் என் ஃப்ரெண்டு. இல்லைடா வீட்டில் இருக்க, நாளைக்கு தானே போகிறேன்னு. டே இன்றைக்கி தான்டா உனக்கு அடிச்சு பிடிச்சி ஓடி எப்படியே ஏறிட்டேன் ஃப்ளைட். அங்கே போய் பார்த்தா வியர்த்து விறுவிறுத்து போர்டிங் பாஸ் கொடுத்தோன்னா அங்கே பார்த்தா நம்ம விசுவாசி போர்டிங்கில் இருக்கார். அவர் ஒரு போங்க ஃப்ளைட்டுக்குள்ளே போங்க அப்படின்ட்டார். போனோன்னே ரொம்ப டயர்ட், விட்டா விழுந்துருவேன். எக்கனாமிக் கிளாஸ். நம்ம எக்கனாமினா எல்லா குடிக்காரனும் பகலில் இருப்பான். ஃபஸ்ட்டு சொரிவான், உனக்கு வேணுமானுவான், எங்கே வேலை செய்யுங்க கேட்பான். பாஸ்டர்ன்ட்டானா அப்போ குடிக்க மாட்டான், என்கிட்ட குத்தரியானுவான். இது மாதிரியெல்லாம் நிறைய கலாட்டா நடக்கும். இதெல்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். இந்த டிக்கெட் போர்டிங் பாஸ் எட்டுமே காமிச்சேன். ஊழியக்காரர் சுகத்து ரொம்ப கத்தர் அந்த க்ரூ சொல்கிறாங்க, சார் உங்களுக்கு இங்கே இல்லை பிஸ்னஸ் கிளாஸ், நீங்கள் அங்கே போங்க. இல்லைம்மா நான் எக்கனாமி. எங்களுக்கு தெரியும், நீங்கள் போய் உட்காருங்க. நீங்கள் தானே நாகராஜ் ரூம் போங்க. வந்துடுச்சுங்க சார். அங்கேருந்து வாக்கி டாக்கி எங்கிட்ட கொடுத்தாங்க. பாஸ்டர் பிரதர் நான் தான் இந்த இடத்துல வேலை செய்கிறேன், நீங்கள் உங்ககிட்ட ஜெபம் பண்ணேன். கத்தர் நீங்கள் சொன்னீங்க ஃப்ளைட்டை காட்டுவாருங்க. ஃப்ளைட்டில் வேலை செய்கிறேன். நம்ம ஃப்ளைட்டு தான், சீட்டு காலியாக இருக்க, உட்காந்து போங்க, சந்தோஷமாக போங்க. லைஃப்பில் பார்த்ததே இல்லை பிஸ்னஸ் கிளாஸ் அன்னி வரைக்கும். அழகாக உட்காந்து நல்லா இலைப்பாரி போய் நல்லா தூங்கிட்டேன். மிட் நைட்டில் பசி வந்துடுச்சு. க்ரூ தட்டினேன், வந்தான். நீங்கள் தூங்கினீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வச்சுருக்கேன். ராஜ உபசரிப்பு இறங்குற வரைக்கும் ராஜ உபசரிப்பு, அந்த நாட்டுக்கு போகிற வரைக்கும். இல்லை ஏன் சொல்கிறேன்னா, தேவன் கனப்படுத்த நினைத்தா எதிர்பாராமல் நடக்கும். கனத்தை தக்க வைக்க நினைத்தால் டேமேஜ். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. நீங்கள் கனம் உங்களுடையதை நினைத்தீர்கள் என்றால் முடிந்தது. நான் சொல்கிறது சிங்கம் அங்கே கெபியில் இல்லை, வெளியில் இருக்குது, வாழ்க்கையில் இருக்குது, அண்ணான இருக்குது, நம்மளோட பயணப்படுது. காரை ஜாகிரதையாக பார்த்துக்கோ என்கிட்ட சொன்னது நிறைய பேர். கார் இல்லாமல் வாழ முடியாது. ஏன் இப்போ கார் இல்லாமல் தான் வாழ்கிறோம். சொல்கிறேன், எதெல்லாம் நீங்கள் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு போயிடும். பிள்ளைங்களை ஜாகிரதையாக பறந்துடும். எல்லாத்துக்கும் ரகசியம் இருக்குது. அவருடைய வேதத்தை மறக்காமல் இருந்தால் பிள்ளைகளை கத்தர் மறக்க மாட்டார். அவரையே நோக்கிப்பார். வளர வளர வளர்ச்சிக்கு பிறகு தான் இந்த பயம்லாம் வரும். சாதாரணமாக இருந்தப்போ தெரியாது. சைக்கிள் அது பிரச்சனை இல்லை, மூமெண்ட்ஸில் இருக்க மனம். எங்கே போய் விட்டு வந்தாலும் என் சைக்கிள் டயர் டமால் வெடிக்கும். அதேமாதிரி ஸ்டேஷன் விட்டு வந்தால் நம்ம சோதனைக்குன்னு பின்னாடி என்ன வேணா நினைப்போம். இவ்வளோ பெரிய ஊழியம் செஞ்சுருக்கோம், ஏன் போனால் அது நல்லாயிருக்கும் அந்தம்மா, நான் போனால் வண்டி விட்றணும். அதனாலே அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அவர் வந்திருக்காரு, அவரை கூப்பிடாதீங்க, எல்லோரும் இருக்காங்க, அவரை கூப்பிடாதீங்கன்னு. நம்ம என்னமோ எக்ஸில் ஒரு மாதிரி. கட்சியில் போய் பார்த்தா அது இதே மாதிரி தான் பண்ணணும். சரி யாருமே போகல, யார் வந்தாலும் அது சாதாரணமாக சிரிச்சின்னு பேசின்னு அந்த மாதிரி இருக்குது. நான் போனால் வண்டி பகவான்னு சிரிக்குது, முடியெல்லாம் வச்சு போட்டுன்னு ஆடும். இல்லை இது பெருமைக்கு சொல்ல, இது மாதிரிலாம் நடந்தாலும் சரி, இது அரிய பெரிய அபிஷேகம், கத்தார் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். போகிறப்போ சைக்கிள் டமால் டமால் இருந்தது, சைக்கிள் வெடிச்சிச்சு.
எடுத்து போய் அந்த பாரத்தில் ஸ்டேஷனில் விட்டுட்டு நான் நின்றுருக்கேன். நம்ம என்ன நினைப்பேன், என் மனசாட்சி அந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய ஊழியர் செஞ்சுருக்கோம், டயர்டாக இருக்கும், நல்ல ஒரு வாரத்தை அனுப்ப மாட்டவரே. ஒரு கார் வந்து நின்றுது, நான் இப்படி ஜெபம் பண்ணோன்னு கார் வந்து நின்றுது. அப்படி சர்க்கிளில் நிற்கிறேன், அதாவது பஸ் ஸ்டாண்டில். கார் வந்தோடனே சார் அப்படின்னா பார்த்தா கிறிஸ்துவ வண்டி. பிரைஸில் ஆடினா உண்மையிலே ஜபம் கேட்கப்பட்டுச்சு. உங்களை எங்கன்னா ட்ராப் பண்ணுமான்னா, ஏய் என்னடா இது, உண்மையிலே ஜபம் கேட்கப்பட்டுச்சு, அழைச்சிரு உண்மையில். அப்புறம் என்ன சொன்னால், சாரி சார், நான் வந்து கோயில் பார்த்தாக்க போனேன், எப்படி போகணும், நாலு சனி இப்படி போ, நான் தின்னுட்டு போராடணும். அடுத்த ஒருத்தன் வந்தான், கை போட்டோன்னு நிறுத்தினான். செக் போஸ்ட் வரைக்கும் நல்லா வந்தான் பவியமாக, போலீஸ்காரர் இருப்பான். செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு வீலில் போகுது வண்டி, வீலிங் பண்ணுறான். அந்த பாபு ரெட்டியார் கல்யாணத்தில் போலீஸ்காரர் பிடிச்சிட்டான், 2 பேரையும் பிடிச்சிட்டு 2 பேரும், அவனும் வாலிபன், நானும் இப்போ வாலிபன், குடிச்சிட்டு 2 பேரும் ஆட்டம் போடுறீங்களாடா, இறங்குங்களா வண்டியோ, ஒரு வீலில் ஓட்டுறியா நீ? சார் நான் வந்து லிஃப்ட்டு கேட்டேன், இப்படி தான் சொல்லுவீங்க நீங்கள். சார் ஐ எம் எம்ஏ கிராஜுவேட், ஊதிப்பாரு, நான்லாம் குடிக்கல, நான் உண்மையிலே பாஸ்டர். ஏன் குடிகாரனோட சேர்ந்த லிஃப்ட்டு சைக்கிள் பஞ்சர் உள்ளே போயிட்டுருக்கு, எம்ஏ படிச்சிருக்க சைக்கிள் பஞ்சர், என்னையா சொல்கிற, வேலைக்கெல்லாம் போலியா, வேலையே இதான், இப்போ எங்கேருந்து வர? அப்போது பேசவும் தெரியாது, பேச தெரியாது, என்ன சொல்கிறதுக்காக சொல்கிறேன். எங்கேருந்து வரேன், என்ன பண்ணிட்டு வரேன், பேய் ஓட்டிகிட்டு வரேன். டேய் சரிப்பட்டு வராது, இது ஸ்டேஷன்லாம் கூட்டின்னு வச்சதான் எங்கெல்லாம் சரியாக வரும். அதுக்கப்புறம் நம்ம இங்கிலீஷ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏன் சார் உங்களுக்கு இந்த வேலை, குடிகாரன் கூட உட்காந்துன்னு எங்கன்னா போட்டுன்னு விழுந்தானா என்ன ஆவீங்க, உண்மையிலே ஃபாதர்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் போகிற வண்டியை மடக்கி அந்தாலும் ஏற்றி, என்ன வண்டியில் வந்து இறங்குறேன், போலீஸ் ஜீப்பில் வந்து வீட்டில் இறங்குறேன். 4 சக்கர வாகனத்தில் வரணும்னு ஆசைப்பட்டியே, அதுக்கு இப்படி ஆண்டவர் எட்டு வந்து வீட்டில் விட்டு, ஐயா போயிட்டு வரேன் ஐயா, நாங்கள் சரி போயிட்டு வாங்க. அப்புறம் மறுநாள் ஷேர் ஆட்டோ பிடிச்சி போய் சைக்கிள் பஞ்சர் போட்டு கொண்டு வந்து திருப்பி சாயங்காலம் போய் அதே ஆளுக்கு போய் வெய் ஓட்டணும். அது கேட்டால் இது சாட்சியாகவே போடுக்க பத்திரிகையில் இருந்துங்க, அதுங்கிட்ட சொன்னான். அந்த மாதிரி எது நம்ம கனப்படுத்துகிறோமோ கர்த்தர் நம்ம கனப்படுத்துவார். எதில் நம்ம கனம் இருக்குன்னு நினைக்கிறோமோ அதில் கர்த்தர் சிறுமப்படுத்தும். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தால் மனசில் எல்லாமே இருக்கும். மனசளவில் எதையும் விட முடியாது, ஈகோ விட முடியாது, சுயம் விட முடியாது, நம்முடைய செழிப்பு விட முடியாது, நம்முடைய கௌரவத்தை விட முடியாது, நம்முடைய மேன்மையை விட முடியாது. இதெல்லாம் ஒரு சிக்கமாக இருக்கும். கண்ணில் போய் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா, ஆண்டவரே ஸ்தோத்தரிக்க சொன்னதை சொன்னேன், ஆசீர்வதி. இவர்கள் அலங்கத்துக்குள்ளே இனி ஒரு நாட்டில் சமாதானம், அரண்மனைகள் சுகம் பெருக போகிற ஸ்தோத்திரம். இனி ஆண்டவரே எங்களை சுற்றி உள்ளே இருக்கிற சிங்கம் அல்ல, எங்களை சுற்றிலும் இருக்கிற சிங்கங்கள் வாயை கட்டி போடும். எங்கள் மனம்தான் அதற்கு வழி, எங்கள் மனதை கட்டினால் எல்லாம் கட்டப்படும். தானியல் காரியம் ஜெயமந்தது போல இந்த வரும் வாரத்தில் சபையார் ஜெயத்தின் சாட்சிகள் சொல்ல போகிறார்கள். நன்றி தகப்பன், ஜெயமோ கர்த்தரால் வரட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் மூளைப்பர் சாமத்தை ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். சகல வாரம் வரவார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்யோன்யமும் நம் நேரோடு சதாகாலம் சர்வபரிசுத்தமுடைய இருப்பதாக. நன்றி, வணக்கம். உங்களுக்கு உணவு ஆயத்தமாக இருக்கிறது, அன்பின் விருது சாப்பிட்டு கலந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.